குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அடுத்த நிகழ்வாக நமக்கு வகுப்பு எடுக்க பேராசிரியர் டாக்டர் எல் தனசேகர் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். இன்றைக்கு வகுப்பு பாடம் உடல் அமைப்பு விஞ்ஞான பார்வை என்ற தலைப்பிலே இன்றைக்கு வகுப்பு நடைபெறும். ஐயா அவர்களை பற்றி அறிமுகம். பேராசிரியர் டாக்டர் தனசேகரன் ஐயா அவர்கள் 15 ஆண்டுகளாக இந்த மனவளக்கலையிலே இணைந்துள்ளார்கள். 2007 MA யோகா முடிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் MBBS டாக்டர் படித்திருக்கிறார்கள். DCH என்ற படிப்பு முடித்திருக்கிறார்கள். ESI மருத்துவமனை KK நகர்ல பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்கள் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையில 10 ஆண்டுகளாக MA MSCக்கு உடல் நலம் பாடத்துல பவர் பாயிண்டோட வகுப்பு எடுத்து தொண்டாற்றி வருகிறார். இயல்பாக அமைதியாக பேசக்கூடியவர். டாக்டர் ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாகவும் வகுப்பு எடுக்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளையின் விஷன் கல்வி வகுப்புகளை ஏற்பாடு செய்தும் ஒருங்கிணைத்தும் நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் விஷன் கல்வியில உங்களுக்கு பாட புத்தகத்துல உடல் அமைப்பு ஒரு விஞ்ஞான பார்வை அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும். அதை பத்தி தான் இப்போ அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம சிந்தனை செய்ய போறோம். மகரிஷி சொன்ன கருத்துக்கள் எவ்வளவு விஞ்ஞானத்தோடு இணைந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட்டா இருக்கும். ஸோ நான் புக்ல உள்ள விஷயத்தையே மறுபடியும் ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சிந்தனை செய்ய போறோம். அதனால அப்படியே கவனிச்சுட்டே வரலாம். கடைசியா இந்த நம்ம பேசின விஷயத்தையே ஒரு சில பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸா பார்க்கலாம். அதுதான் அடுத்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கடைசி 1/2 மணி நேரம் அதுல ஏதாலும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஸோ அம்மா சொன்ன மாதிரி இந்த உடல் அமைப்பு விஞ்ஞான பார்வை அப்படிங்கிற தலைப்புல வகுப்புகளை நான் பல்வேறு மன்றங்கள்ல நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நான் ஒரு பொதுவான கேள்வி அதுதான் கேட்டு ஆரம்பிக்கிறது வழக்கம். இப்போ சமீபத்துல இந்த வகுப்பு நடத்தி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, அதே ஃப்ளோல தான் போகணும். அப்படி போகும்போது அவங்க நேரடியா நம்ம மாணவர்களை சந்திப்போம். இப்போ கொரோனானால நம்ம இணையம் மூலம் சந்திக்கிறோம். அப்போ உடம்புலயே எது மிக முக்கியமான உறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பதில ஏற்கனவே வகுப்பு அட்டன் பண்ணவங்கன்னா சொல்ல வேண்டாம், புதுசா வந்திருக்கவங்க யாராலும் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் பெரும்பாலும் இதயம் அல்லது மூளை இது 2 தான் பதிலா சொல்லுவாங்க. அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிட்டு இதயம் மூளை மட்டும்தான் இம்பார்ட்டண்டா, அப்ப மற்ற உறுப்புகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படிங்கிற சிந்தனை தொடர்ந்து செய்யும்போது ஸோ மனவள கலைஞர்களாகிய நம்ம அன்பர்கள் உடனே அதை புரிஞ்சுக்குவாங்க. இல்ல இதயமும் மூளையும் மட்டுமல்ல,
ஒவ்வொரு உறுப்பும் உடம்புல இம்பார்ட்டன்ட் தான். இன்னும் ஆழமா சொல்லப்போனா, ஒரு செல்லும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த சிந்தனைக்கு, அந்த முடிவுக்கு வந்துருவாங்க. ஸோ, அதுதான் இப்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தேதிக்கு நம்ம முழுக்க இந்த உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உடல் ஒரு மண்டலமாகவோ, ஒரு உறுப்பாகவோ, ஒரு டிஷ்யூவாகவோ இயங்குனாலும், முழுமையாக தொகுத்து பார்த்தா ஒரு செல்லும் இயங்குகின்றது. அதுதான் முக்கியமான பாடம். ஸோ, ஒரு அலோபதி மருத்துவம் விஞ்ஞான பார்வையில இத எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இந்த பிசிக்கல் பாடி இப்ப டாக்டர் கிட்ட போறோம். அவருக்கு என்ன அலோபதி சிஸ்டத்துல சொல்லுவாங்க அப்படின்னா, இத முழு பிசிக்கல் பாடிய பிரிச்சுக்கிட்டே போகலாம். பல்வேறு மண்டலங்கள், சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், அப்படி பல்வேறு மண்டலங்களா இருக்கும். இதயம், இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், எலும்பு தசைநார் மண்டலம், நரம்பு மண்டலம், கழிவு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள், அப்படி தமிழ்ல பேர் வச்சுட்டே போகலாம். ஒரு சிஸ்டத்துக்குள்ளாரையும் ஒரு உறுப்பு இருக்கும். இப்ப சுவாச மண்டலம்னா இந்த மூச்சு குழல், அந்த மூச்சு போற 2 பக்கமும் நுரையீரலுக்கு பிரியிற பாதை, அப்புறம் அந்த பஞ்சு போன்ற நுரையீரல். அது மாரி ஜீரண மண்டலம்னா நம்ம சாப்பாடு போற பாதை, இரைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், அப்படியெல்லாம் பிரிக்கப்படும். அப்படி ஒரு மண்டலத்தையும் உறுப்புகளா பிரிக்கலாம். உறுப்புகளையும் உள்ள போய் பார்த்தா திசுக்கள், டிஷ்யூ. இப்ப டிஷ்யூனா ஒரு பயாப்சி டெஸ்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஒரு உடம்புல எங்கேயாவது சின்னதா கட்டி வந்துருது. கொழுப்பு கட்டியோ, வேற ஏதோ கட்டி வந்துருது. அதுலருந்து இது என்ன கட்டின்னு தெரியல. ஒரு சத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ரொம்ப கலோக்கியலா. உண்மையில அது என்னன்னா பயாப்சி டெஸ்ட். அப்போ ஒரு பிட்ட மட்டும் வெளியில இருந்தா சின்னதா லோக்கல் அனஸ்தீசியா குடுத்து கூட எடுத்துருவாங்க. கொஞ்சம் ஆழமா உள்ளுக்குள்ளலாம் இருக்குன்னா, அது பெரிய மயக்கம் குடுத்து ஒரு பிட் எடுக்கிற மாரி இருக்கும். அத எடுத்து என்ன மைக்ரோஸ்கோப்க்கு அடியில வச்சு பார்க்குறாங்கன்னா, அந்த செல்களோட அமைப்பு எப்படி இருக்கு? அந்த குறிப்பிட்ட உறுப்புல அந்த செல் எப்படி இருக்கணும்? அது சரியா இருக்கா? அல்லது ஏதாயிலும் அதுல மாற்றம் இருக்கா? அது சாதாரண மாற்றமா? இல்ல வேற ஏதாயிலும் கேன்சர் அது மாரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த பயாப்சி டெஸ்ட் அல்லது சதை டெஸ்ட். அப்ப சதை அப்படிங்கிறது டிஷ்யூ. ஸோ முழு உடல மண்டலங்களா பிரிச்சோம், உறுப்புகளாக பிரிச்சோம், திசுக்களாக பிரிச்சோம். இந்த திசுக்களுக்குள்ள என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, செல்கள தான் பார்க்கிறோம். அப்ப அந்த செல்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா, அது மனுஷன், விலங்கு எதுனாலும் சரி, நெறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒண்ணா சேர்ந்தது தான் இந்த பிசிக்கல் பாடி. பல கோடி அணுக்கள் ஒன்றாக சேர்ந்த அணு அடுக்கு நிலையம் அப்படின்னு சுவாமிஜி இந்த பிசிக்கல் பாடியை டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ நம்ம சயின்ஸ்லயும் அதுதான். நவ் அந்த கான்செப்ட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ ட்ரில்லியன்னா எத்தனை கணக்கு அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் அடல்ட்ல என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குமோ அதுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டே போறோம். இப்போ நார்மல் பிபி என்ன அப்படின்னா, பிபின்னு ஒரு வேல்யூ சொல்றாங்கன்னா, அது ஆவரேஜ் அடல்ட்டுக்கான வேல்யூ. அது போல தான் எல்லாமே. ஒரு புதுசா பிறந்த குழந்தைக்கு அதே மாரி இருக்குமா அப்படின்னா இல்ல. அதே போல வயதானவங்களுக்கு அதே மாரி இருக்குமான்னா இல்ல. இது நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு டைனமிக் கன்டினியூஸா ஏற்படுகின்ற மாற்றம். அதனால ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவ வச்சு உங்க பிபி 120, 80 அதனால 130, 19 இருந்தா அப்நார்மல் அப்படின்னு இம்மீடியட்டா லேபிள் பண்றதுக்கு இல்ல. ஸோ 130, 90 எந்த வயசுல இருக்கு? அவர் என்ன சூழ்நிலையில இருந்தாரு? அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி தான் அத நம்ம முடிவு பண்ண முடியும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த நார்மல் அப்படின்னு சொல்ற வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கான வேல்யூ. அதுவே புதுசா பிறந்த குழந்தைக்கு, 1 வயசான குழந்தைக்கு, 3 வயசான குழந்தைக்கு, ஒரு 15 வயசு குழந்தைக்கு அல்லது பெரிய 40 வயசு கடந்தவங்களுக்கு அப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ இட் இஸ் அ
டைனமிக் ஈவெண்ட். அப்போ இந்த பிசிக்கல் பாடியை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே போய் சிஸ்டம்ஸ், ஆர்கன்ஸ், டிஷ்யூ, செல், கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், அதுதான் ஒரு பிசிக்கல் பாடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செல்லை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லி பெருக்காடின்னு சொல்லுவாங்க. அதோட உருவத்தை பல கோடி மடங்கு பெருசாக்கி பார்த்தாதான் அது அதோட அமைப்பு நமக்கு தெரியும். சாதாரணமா நம்ம நேக்கட் ஐ எக்ஸாமினேஷன் அதுல தெரியாது. அப்படி நம்ம பார்க்கும்போது அதோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கு செல்லோட அமைப்புன்ற அந்த புஸ்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு செல் வால், அது ஒரு சுவர் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு சத்து பொருள் இருக்கு, நடுவுல ஒரு அணுக்கரு இருக்கு, அந்த அணுக்கருக்குள்ள குரோமோசோம் இருக்கு. இந்த அணுக்கருங்கிறது தான் நியூக்ளியஸ். இந்த செல் வால் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல எப்பவுமே எல்லா விதமான சத்துக்களும் சமச்சீரான நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம். ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நம்ம நார்மலா இருக்கோம், ஹெல்த்தியா இருக்கிறோம், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டா எல்லாமே பிளட் கவுண்ட்ஸ்ல இருந்து ஹீமோகுளோபின், ஒயிட் செல் கவுண்ட், ரெட் செல் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட், யூரியா, சுகர், எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு சமச்சீரான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். ஈக்குலிபிரியம். அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கான காரணம் இந்த செல் வால், அந்த ஒரு செல்லுக்கு இடையில இருக்க சுவர். நம்ம உடம்பு முழுக்க ஒரு நீர் சத்து எவ்வளவு இருக்கணும், உப்பு சத்து எவ்வளவு இருக்கணும், சர்க்கரை எவ்வளவு இருக்கணும், கொழுப்பு எவ்வளவு இருக்கணுங்கிற கணக்கு நார்மலா இருக்குங்கிறது உடல் முழுக்க சொன்னா கூட ஒரு செல்லுக்குள்ளரையும் அதே கணக்கு பொருந்தும். இவ்வளவுதான் தண்ணி சத்து ஒரு செல்லுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதும் கணக்கு. ஸோ வெளியில உள்ள டிஸ்டர்பன்ஸ்னால இந்த சமச்சீர் நிலை எப்போ மாறுபட்டாலும், டிஸ்டர்ப் ஆனாலும் அதை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வர்றதுல இந்த செல் வாலோட பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ டயரியாங்கிறது தான் ரொம்ப காமனான எக்ஸாம்பிள். நிறைய நீர் சத்து வெளியே போயிடும், அடிக்கடி தனித்தனியா போயிடுச்சு. ரொம்ப ஒர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னா காலரா தான். முழுக்க முழுக்க விதின் ஹவர்ஸ் டக்குன்னு கம்ப்ளீட்டா சிவியர் டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க. இப்போ உடம்புல இருந்து நீர் சத்தெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு, நாக்கெல்லாம் வறண்டுருச்சு, மூச்சு வாங்குது, பல்ஸ் பார்த்தா பயங்கரமா துடிக்குது, பிபி ரொம்ப லோவா இருக்கு, அப்படியெல்லாம் டாக்டர் பார்த்தா சொல்லுவாங்க. நான் மெடிக்கல் பீப்புளுக்கு என்ன தெரியும், இவருக்கு உடம்புல நீர் சத்தெல்லாம் போயிடுச்சு, தோலெல்லாம் அப்படியே சுருங்கி இருக்கு. அப்ப என்ன, இப்போ வந்து இந்த ஒரு செல்லும் என்ன செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலையில, முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணி சத்தை அதற்குள்ள இருந்து வெளியே விடாம பாதுகாக்கும். அதையும் மீறி கிருமினால ஏற்படுற டேமேஜ் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த செல்லோட வேலை என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஸோ நம்ம உடம்புல முழுக்க முழுக்க சமச்சீரான நிலைமையை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த செல் வால் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நான் உதாரணத்துக்கு தண்ணி, நீர் சத்து மட்டும் சொன்னேன். அப்படியே நீங்க உப்பு, சர்க்கரை, கொழுப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுதான் அந்த செல்லோட எல்லாத்தையும் எப்பவுமே சமச்சீரான நம்ம நிலைமையில நம்ம வயதுக்கு பொருத்தமா இருக்க மாதிரி அந்த சமச்சீர் நிலையை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த செல் வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளுக்குள்ள சத்து பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்து பொருளுக்குள்ளார செல் ஆர்கனேல்ஸ் அப்படின்னு நிறைய வேலை செய்யுது. மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ் எல்லாம் பேர் சொல்லுவாங்க. மகரிஷியோட வரிகள்ல அதை எப்படி எடுத்தோம்னா, முதல்ல சொன்னார் இல்லைங்களா, நம்ம பரு உடல் என்பது பல கோடி செல்கள் ஒன்றாக சேர்ந்த அணு அடுக்கு நிலையம். இமிடியேட்டா கூடவே அது ஒரு கொத்து இயக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். கொத்து இயக்கம், அப்படி இயக்கம் அப்படின்னா கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறது. இந்த கண்டினியூஸா இருக்கிற சேஞ்ச நாளுக்கு நாள், இன்னைக்கு நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வேற, 4 இட்லியோ 2 தோசையோ உள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கரைஞ்சி நம்ம உடலோட சேரும்போது அப்ப இருக்க உடல் வேற. ஆனா இது ரொம்ப நுட்பமானது. நம்ம தவம் எல்லாம் எடுத்து இந்த நுட்பத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மனநிலை போனாதான் இந்த நுட்பங்கள்லாம் சொல்லும்போது புரியும். ஆனா பொதுவா எப்படி புரியும்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆளை பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேயே அப்படின்னு. நமக்கு பெரும்பாலும் சாதாரணமான மனநிலையில இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம மைண்டுக்கு புலப்படும். நுட்பம் தவம் பண்ணி மனசு நுட்பத்துக்கு போகும்போதுதான் ஒரு முறையும் நம்ம சாப்பிடுற உணவுக்கு ஏத்த மாதிரி இந்த உடல் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லது இன்னைக்கு காலையில குளிக்கும் போது 28 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த தோள்கள்ல உள்ள செல் எல்லாம்
அதனுடைய வாழ்நாளை முடிச்சுட்டு இன்னைக்கு குளிக்கும் போது உதிர்ந்துருச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த நுட்பம் எல்லாம் அப்பதான் பிடிபடும். அப்ப அந்த 2வது சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம், இது ஒரு கொத்து இயக்கம் அப்படின்னா, திஸ் கலெக்ஷன் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் அண்டர்கோயிங் கான்ஸ்டன்ட் சேஞ்ச். அது சயின்டிபிக்கா வெறும் உடல் அமைப்பை மட்டும் வச்சு பார்த்தாச்சுன்னா, செல்கள் தினமும் புதுசா உற்பத்தி ஆகுது. முதிர்ந்து வாழ்நாளை முடித்த செல்கள் உதிர்ந்து கொண்டும் இருக்கிறது. இந்த உதிர்றதும் புதுசா உற்பத்தி ஆகுறதும் தான் கண்டினியூஸா நடக்கிற மாற்றம். ரொம்ப இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பிளட் செல்ஸ், அதுல நம்ம ரத்தம் எல்லாம் ஏன் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு தானம் அப்படின்னா, நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் சிகப்பணுக்கள் உடல்ல 80ல இருந்து 120 நாள் தான் உயிர் வாழும். அதுக்கப்புறம் அதுவே அது டேமேஜ் ஆகி உடம்பை விட்டு பல்வேறு மெக்கானிசம்ஸ் மூலமா வெளியே வந்துரும். ஸோ அதனால அது கண்டினியூஸா இட் இஸ் அ டைனமிக் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இந்த செல் ஆர்கனேல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ் அப்படியெல்லாம் இருக்கு. அதுல தான் அது இன்னும் ஒரு ஒரு செல்லும் ஒரு ரசாயன தொழிற்சாலை போல் இயங்குகிறது. அப்படின்னா தொழிற்சாலையில வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் தான் இந்த செல் ஆர்கனேல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஒரு செல்லும் ஒரு உயிரினமே அப்படின்னா இன்னொரு உயிரை உருவாக்குற தன்மையும் இந்த உயிரணுக்கு உண்டு. அம்மாவோட உயிரணு அது ஒரு செல் தான், அப்பாவோட உயிரணு அது ஒரு செல் தான். இந்த செல்லுக்கு இன்னொரு உயிரை உருவாக்குவதற்கான அமைப்பு உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் நடுவுல அணுக்கரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் நியூக்ளியஸ். அதுதான் நம்ம பரம்பரையாக நம்மளுடைய விஷயங்களை கடத்துறதுக்கான, அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கான விஷயங்களை அங்க குரோமோசோம் அப்படின்னு உள்ள இருக்கு. இப்ப பொதுவா நம்ம டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அல்லது ஒரு ஏதோ ஒரு தொடர்ந்து பாரம்பரியமா வர்ற வியாதிகள் அப்படின்னு நம்ம கன்சல்டேஷன் போனோம்னா, உங்க வீட்ல யாருக்காவது இருக்கா? அம்மா, அப்பாவுக்கு இருக்கா? சித்திக்கு இருக்கா? கூட பிறந்தவங்களுக்கு இருக்கா? அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்படி மரபு ரீதியா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அல்லது ஹெரிடிட்டரி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றது, இது அந்த ஜீன், அந்த அணுக்கரு அல்லது நியூக்ளியஸ், ஒரு ஒரு செல்லுக்கு நடுவுல இருக்கிற அந்த குரோமோசோம் அதுக்குள்ளார இருக்கிற அமைப்பு மூலமா பரவுது. ஸோ பாரம்பரியமாக அடுத்த தலைமுறைக்கு வெறும் உருவ அமைப்பு, குணங்கள் மட்டும் இல்ல, இந்தந்த தலைமுறைக்கு இன்னென்ன டிசீசஸும் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அந்த அணுக்கரு, அதுக்குள்ள இருக்க குரோமோசோம். ஸோ ஒரு செல்லோட அமைப்பு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில பார்க்கும்போது செல் வால், புரோட்டோபிளாசம், செல் ஆர்கனேல்ஸ், நியூக்ளியஸ், குரோமோசோம் அப்படி இருக்கு. மகரிஷி அத கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, கோள்களின் நிலை, அப்படி நோய்க்கான காரணங்கள்னு கொடுத்துருக்காரு. நம்ம இதை சயின்டிபிக்கா பார்க்கும்போது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜீன்ல குரோமோசோம் மூலமா பரவுறது. இதுலயே இன்னும் நிறைய ஸ்பெஷலான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆண்களுக்கு மட்டும் வர்றது, பெண்களுக்கு மட்டும் வருது அப்படிங்கிறதெல்லாம் அதை ஆழமா போக வேண்டாம். இப்போ இந்த ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும். ஒரு சில செல்கள் சிலிண்ட்ரிக்கல், அது நீள் உருளை வடிவம் அல்லது கியூபாய்டல், கனசதுர வடிவம் அப்படியெல்லாம் இருக்கும். நரம்பு செல்கள் எல்லாம் நீளமா ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். மசில் செல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நம்ம உடம்புல பல்வேறு விதமான ஷேப்ஸ் உள்ள செல்கள் இருக்கு. ஆனா ஒரே மாதிரி ஷேப் உள்ள எல்லாமே ஒரே மாதிரி செய்கையை செய்யும். ஃபங்க்ஷன் வில் பி த சேம். இப்ப தைராய்டுல இருக்குன்னா அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். லிவர், கல்லீரல்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த உடம்பு எப்படி ஆக்கப்படுதுன்னா, அமைப்பிலும் செயல்பாட்டிலும், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறத செல்கள் ஒண்ணா சேர்ந்தா அது டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா சிஸ்டம்ஸ். இந்த எல்லா சிஸ்டம்ஸும் ஒண்ணா சேர்ந்தா பிசிக்கல் பாடி. ஸோ இதுதான் ஒரு செல்லோட. செல்லுக்கு என்ன வேலை இருக்கு? வளர்ச்சி அடையும் ஃபர்ஸ்ட். நம்ம பிறக்கும்போது 3 கிலோ குழந்தையா இருந்தோம், 2.5 கிலோ குழந்தையா இருந்தோம். இப்போ வளர்ந்துகிட்டே அப்படியே வெயிட் கூடிக்கிட்டே இன்னைக்கு 60 கிலோ, 55 கிலோ வந்திருக்கும். காரணம் என்னன்னா, பிறக்கும்போது எத்தனை செல்கள் இருந்ததோ நம்ம சாப்பிடுற உணவு மூலம் 2 நாள் ஆகும். 4 அது கரு உருவானதுல இருந்தே அந்த கணக்கு சொல்லலாம். அம்மாவோட உயிரணுவும் அப்பாவோட உயிரணுவும் சேர்ந்ததுல இருந்து 2, 4, 8ன்னு அப்படியே பெருகிக்கிட்டே போறதுதான் குழந்தையா வெளியே வந்து, அதுக்கப்புறம் நம்ம குரோத்துக்கு காரணம் இந்த செல்களோட எண்ணிக்கை கூடுறது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ்.
தூண்டு வினைக்கு எதிர்வினை செய்யறது. இப்போ நம்ம சாப்பிடும்போது இயல்பா நம்ம சர்க்கரை லெவல் உடம்புல எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. திடீர்னு எக்ஸ்ட்ரா நிறைய சுகர் சாப்பிட்டுட்டோம். ஒரு அல்வாவோ சம்திங் சாப்பிட்டுட்டோம். உடனே ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்ம பிளட் சுகர் லெவல் கூடிரும். கூடுனத நம்ம உடம்பு நல்லா இயல்பா ஹெல்த்தியா இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே உடம்புல சுரந்திருக்கிற இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து, இந்த எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் ரத்தத்துல இருந்து எடுத்து, அந்தந்த செல்கள்ல போய், குறிப்பா லிவர்ல போய் சேர்த்து வச்சிரும். கிளைகோஜன் அப்படிங்கிற ஃபார்ம்ல. அதேபோல எப்போ நம்ம ஒருவேளை ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டோர் பண்ண இந்த சுகர் எல்லாத்தையும் மறுபடியும் பிரேக் பண்ணி, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இது மாரி நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற பொருள், நம்ம சுவாசம், நம்ம ஜீரணம், நம்ம கழிவு மண்டலம், நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே தொடர்ந்து வேலை செய்றதுக்கான இயக்கங்கள் எல்லாத்துக்கும் பேரு மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் அப்படின்னு பேரு. அதுல ஏதாயிலும் அந்த சமச்சீர் நிலைய மாத்துற மாரி நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா, அத திரும்ப சமமா கொண்டு வர்றதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் ரெஸ்பான்ஸ் டூ ஸ்டிமுலை. ஸோ ஒரு செல்லோட ஃபங்ஷன் அப்படிங்கிறது வளர்ச்சி, வளர்சிதை மாற்றம், தூண்டு வினைக்கு எதிர்வினை, முன்னொரு உயிரை உருவாக்குறது. இதெல்லாம் தான். ஸோ நம்ம மனித உடம்புல எத்தன ஒரு செல்லுல குரோமோசோம் இருக்குன்னா, ஒரு ஒரு உயிரினத்துக்கும் ஒண்ணொண்ணு இருக்கு. நம்ம மனித உடம்புல 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு. அதுல 22 ஆட்டோசோம்னு சொல்லுவாங்க. 1 எக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. எக்ஸ் குரோமோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம். அதுதான் பிறக்கப் போற குழந்தைய ஆணா, பெண்ணா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. இப்ப பெண்ணுக்குன்னா எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆணுக்குன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ குழந்தை உருவாகும்போது அம்மாவோட உயிரணுல இருக்க 2 எக்ஸ்ல 1 வரும். அப்பாவோட உயிரணுல இருக்கிற எக்ஸ் வருதா அல்லது ஒய் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பிறக்கப் போற குழந்தை ஆணா, பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஸோ இது இயற்கையா நடக்கிறது. ஸோ பிறக்கிற பெண் ஆணா, பெண்ணா பிறக்கப் போற குழந்தை அப்படிங்கிறத அம்மா, அப்பா தீர்மானிக்க முடியாது. சில நேரம் நாங்க படிக்கிற காலங்கள்லலாம், இந்த மாரி பெண் குழந்தை அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாரி லேபர் வார்டுல, டெலிவரி வார்டுலலாம் அம்மாக்கள வந்து 3 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணாம வச்சிருப்பாங்க. இப்ப நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன். நார்மல் டெலிவரின்னா யூசுவலா நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க. சில நேரம் 3 நாள் ஆகியும், இந்த அம்மா என்ன ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் தான் அவரு வந்து ஏதாயாலும் ஒரு ஊர்ல இருந்து அவங்க வீட்ல இருந்து இன்னும் வந்து பார்க்க வரல. ஏன் அப்படின்னா, 3வதும் பெண் குழந்தையா பொறந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால பார்க்கவே வராம இருக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண முடியலன்னு காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒரு 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 1990ஸ் சொல்றேன் நான். 2000, 2010 நவ் 2020ல இருக்கோம். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை சமுதாயத்துல இருந்தது. அதுவும் மதுரைய சுத்தி இருக்கிற இதுல அது ரொம்ப அதிகமா இருந்தது. அப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா பிறக்கிற குழந்தைய ஆணா, பெண்ணான்னு பிறக்கிறது அம்மா கையிலயும் இல்ல, அப்பா கையிலயும் இல்ல. அது இயற்கையா இருக்கு. அதற்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானத்த தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குரோமோசோம் எக்ஸ் வருதா, ஒய் வருதாங்கிறத பொறுத்து பிறக்கிற குழந்தை ஆணாவோ, பெண்ணாவோ இருக்கும். ஸோ நம்ம பிசிக்கல் பாடி அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கா டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம புஸ்தகத்துல இவ்வளோ விஷயங்கள் குடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம மண்டலங்களுக்கு போனோம் அப்படின்னா, எலும்பு, தசைநார் மண்டலம், இதயம், ரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம் அப்படி பார்ப்போம். எலும்பு, தசைநார் மண்டலம் அப்படின்னா, தசைகள்ல இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாம் சிம்பிள் எக்ஸர்சைசஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம விருப்பத்துக்கு இயக்குற தசைகள் அப்படின்னு இருக்கு. விருப்ப இயக்க தசைகள் அல்லது வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த அனாட்டமில டிசெக்ஷன் பண்றாங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தசையெல்லாம் பார்த்தா, அது மேல கோடு கோடா போட்டது மாரி இருக்கும். அதனால அதுக்கு பேரு வரி தசைகள். ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இப்ப நம்ம காலையில எக்ஸர்சைஸ்ல கைப்பயிற்சி, கால் பயிற்சி, வரிசையா த த ந தசைநார், மூச்சு பயிற்சி, கபாலபதி, கண் பயிற்சி, மகராசனம் எல்லாம் பண்றோம். இப்ப பண்ணும்போது என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன ஜாயிண்ட்ஸ நம்ம கண்ட்ரோல்ல இயக்குறோமோ, அந்த மூவ்மெண்ட்ல இன்வால்வ் ஆன எல்லா மசில்ஸும் வாலண்டரி மசில்ஸ். நம்ம விருப்பத்துக்கு அதை இயக்கிக்கலாம். ஆனா, இது தவிர நம்ம விருப்பத்துக்கு கண்ட்ரோல் ஆகாம, இப்போ நம்ம தூங்கும்போதும் சுவாசம் அது பாட்டுக்கு போய்க்கிட்டே தான் இருக்கு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம தூங்கும்போதும் ஜீரணம் ஆயிக்கிட்டு தான் இருக்கு.
ரத்த குழாய்கள் மூலமா எப்பவுமே ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இது மாதிரி ஒரு உதாரணங்கள் சொல்லலாம். கூடுதலா கர்ப்பப்பையில குழந்தை வளரும்போது 9 மாசம், 10 மாசம், நிற மாசம் ஆயிடுச்சுன்னா, டெலிவரிக்கு டைம் வந்துருச்சுன்னா, அப்புறம் அந்த தசை சுருங்கி விரியிறதுல இருந்து அத யாரும் நிறுத்த முடியாது. இது மாரி நம்ம கண்ட்ரோலுக்கு உள்ளார கட்டுப்பட்ட தசைகள் எல்லாம் விருப்ப இயக்க தசைகள் அல்லது வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம கண்ட்ரோல் இல்லாம காத்து போற பாதையில, சாப்பாடு போற பாதையில, ரத்தம் ஓடுற பாதையில, கர்ப்பப்பையில சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இன்வாலண்டரி மசில்ஸ். நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அது. அதனால அதுக்கு இன்வாலண்டரி மசில்ஸ் அல்லது ஸ்மூத் மசில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நைட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது சாப்பிடாம ஏறிட்டோம். ஸோ அல்லது ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிடுறதுக்கு. நம்ம போட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. ஒன்ஸ் நம்ம சாப்பாடு உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, அங்க இரைப்பை அது தன்னால அரைக்க ஆரம்பிச்சுரும். அரைச்சு கூழாக்கி அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, அடுத்த லெவல் டியோடினம் அல்லது சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த லெவலுக்கு அத ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணி விட்டுரும். அதான். நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது தசைகள்ல 2 வகை இருக்கு. நம்ம விருப்பத்துக்கு இயக்குற தசைகள். அதுக்கு பேரு வாலண்டரி மசில்ஸ். நம்ம விருப்பத்துக்கு இல்லாம தானா இயங்குற தசைகள் அது இன்வாலண்டரி மசில்ஸ். கூடுதலா இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு மசில் இருக்கு. அதுதான் ஹார்ட். அது முழுக்க முழுக்க தசையாலான உறுப்பு. அது ஒரு ஸ்மூத் மசில் தான். ஆனா ஸ்பெஷலைஸ்டு ஸ்மூத் மசில். நம்ம உடம்புல ஹார்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய செஸ்ட்ல லெஃப்ட் சைடு இருக்கு. ரொம்ப ரேரா இது ரைட் சைடுல கூட இருக்கும். ஒரு லட்சத்துல ஒருத்தவங்க அந்த மாரி திடீர்னு ரைட் சைடுல கூட இருக்கும். அதுக்கு பேரு டெக்ஸ்ட்ரோகார்டியான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம உடம்புல இன்னும் ரேரா ஒரு அதிசயம் நடக்கும். எல்லா உறுப்புகளும் ரைட், லெஃப்ட் மாறி கூட இருக்கும் ரொம்ப ரேரா. அதுக்கு சைட்டஸ் இன்வர்சஸ் டோட்டாலிஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அ கல்லீரல் வலது பக்கம் இருக்கணும் அப்படின்னா, அது இடது பக்கம் இருக்கும். மண்ணீரல் இடது பக்கம் இருக்க வேண்டியது அப்படியே ஒரு மிரர் இமேஜ் லெஃப்ட், ரைட் மாறிடும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஹார்ட்ல பொசிஷன் மாறி இருக்கிறது ரொம்ப காமன். இப்ப எங்கள மாரி கவர்ன்மெண்ட் செட்டப்ல ரொம்ப கிரவுடட் பிளேஸஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, இப்போ அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் வருது அப்படின்னா, நம்ம ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கும்போது, நார்மலா அந்த ஹார்ட் சவுண்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல ஸ்டெதஸ்கோப் வைக்கிறோம். நார்மலா டப் டப்ன்னு கேட்டுடும். ஸோ கேஷுவலா விட்டுடுவோம். சில நேரம் ரைட் சைட்ல ஹார்ட் மாறி இருந்தா கூட, இந்த பக்கம் இருந்தும் அந்த சவுண்ட் கண்டக்ட் ஆகி லெஃப்ட்ல கேட்கும். அதனால ரொம்ப நுட்பமா கவனிச்சால ஒழிய இத மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க இசிஜி ரூம்ல போய் இசிஜி எடுக்கும்போது, அந்த கிராஃப் எல்லாம் மாறி வந்துரும். மேல பாசிட்டிவா போக வேண்டிய டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் கீழ வந்துரும். இப்ப இசிஜி டெக்னீஷியனே சொல்லிருவாரு, "சார், இந்த பேஷண்ட்டுக்கு கிராஃப் அப்படியே தலைகீழா வந்திருக்கு. இவருக்கு டெக்ஸ்ட்ரோகார்டியா இருக்கு. ஹார்ட் ரைட் சைட்ல இருக்கு." அப்போ சில நேரம் எக்ஸ்ரே எடுத்துட்டு அவங்க திரும்ப ஃபாலோ அப்புக்கு வரும்போது கூட சில நேரம் ரைட், லெஃப்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்ப தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ எதுக்காக அந்த எக்ஸ்ரேலலாம் சைடு மார்க் பண்றாங்க அப்படின்னா, அந்த உறுப்புக்கள் இயல்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கா? அல்லது மாறி இருக்கா? மாறி இருந்தா அத ஒட்டி என்ன கவனத்த செலுத்தணும் அவருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணலாம். ஸோ இதயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உள்ளங்கை அளவு இருக்கிற தசையாலான 300 கிராம் எடையுள்ள நம்ம லெஃப்ட் சைடு தொராசிக் கேவிட்டி நெஞ்சுக்கூடு அதுக்குள்ள இருக்கிற உறுப்பு. எல்லாருக்கும் தெரியும் இதயம் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யுது அப்படின்னு. உடம்பு முழுக்க சுத்த ரத்தத்தை பல்வேறு ரத்த குழாய்கள் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம விரல் நுனியில சின்னதா ஒரு ஊசி குத்திக்கிட்டா கூட அங்கேயும் ரத்தம் வருது இல்லைங்களா? ஆனா இருதயத்துல தான் ரத்தம் அப்படிங்கிறது எல்லாம் கலந்து, அது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்ளுக்குள்ள 4 அறைகள் இருக்கு. அதுல மேஜர் சேம்பருக்கு நம்ம படம் பார்க்கும்போது இதெல்லாம் புரியும். நான் இப்ப டிஸ்கிரைப் பண்ணும்போது எவ்வளவு தூரம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரியிறது கஷ்டம். படம் பார்க்கும்போது தான் புரியும். நீங்க அப்படியே சொல்ல சொல்ல விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. ஹார்ட்ல உள்ள 4 அறைகள் இருக்கு. 2 ரைட் சைடு, 2 லெஃப்ட் சைடு. ஒரு ஏட்ரியம், ஒரு வென்ட்ரிக்கிள். அதாவது ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதுல மெயின் சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான். அதுதான் சுத்த ரத்தத்த ஒரு தடவையும் துடிக்கும்போது, ஒரு பெரிய ரத்த குழாய் மூலமா உடம்பு முழுக்க அனுப்புது. அதுல முதல் 3 குழாய்கள் நம்ம கழுத்து, மூளை அதுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் செஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் வயிறு, தொடை, கால்கள், விரல்கள் வரைக்கும் போகும்.
ஸோ மேஜரா ஒரு பெரிய ரத்த குழாயில ஆரம்பிச்சு அது மரத்துல கிளைகள் பிரியற மாதிரி சின்ன சின்ன கிளைகளா பிரிஞ்சு அதுல இருந்து பிரிஞ்சு சின்னதா ஆக்கி கடைசியில கண்ணுக்கே தெரியாத மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரா மாறி அது ஒரு பின்ல குத்துனா ஊசியில குத்திட்டா ரத்தம் வர அளவுக்கு அந்த உடல் முழுக்க அந்த ரத்த ஓட்டம் பாய்கிறது. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிற இடத்துல அதுக்கு பேரு அயோட்டா. அப்புறம் ஆர்ச் ஆஃப் அயோட்டா, அப்புறம் டிசெண்டிங் அயோட்டா, அப்டாமினல் அயோட்டா, அப்புறம் வேற வேற பேர் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் மீடியம் சைஸ்டு ஆர்டரிஸ், ஆர்டீரியோல்ஸ், கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேபிலரிஸ் அப்படிங்கிற லெவல்ல தான் ரத்தம் வந்து ஒரு செல்லுக்கும் சத்து பொருளையும் அந்த ஆக்சிஜன் நம்ம பிராணவாயு எடுத்து உள்ள அது சுத்தமாகி தான் உடம்பு முழுக்க வருது. அதையும் ஒரு செல்லுக்கும் கொடுத்துட்டு திரும்ப அங்கிருந்து கழிவு பொருட்களை வாங்கி அதாவது கார்பன் டை ஆக்சைடு, யூரியா, கிரியாட்டினின் போன்ற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப அசுத்த ரத்தத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ரத்த குழாய் தனியா இருக்கு. அதுக்கு பேரு தான் அந்த ஆர்டீரியோல்ஸ்ல இருந்து கேபிலரிஸ், வெனியூல்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப வெயின்ஸ் அப்புறம் அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஒரே இடத்துல வந்து மறுபடியும் இதயத்தோட ஹார்ட்டோட வலது பக்கம் ரைட் ஏட்ரியம் அப்படிங்கிற ஒரு சேம்பர்ல வந்து எல்லாம் கலெக்ட் ஆகும். அங்கிருந்து ஒரு வால்வு மூலமா இன்னொரு சேம்பருக்கு போகும், ரைட் வென்ட்ரிக்கல். அது பம்ப் பண்ணும்போது இன்னொரு ரத்த குழாய் வழியா நுரையீரலுக்கு போகும், லங்ஸ். நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அப்பதான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே விட்டுட்டு திரும்ப புதுசா சுவாசம் எடுக்கும்போது ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இந்த சுவாச பைகள் ஆல்வியோலஸ் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல இந்த சுத்த ரத்தமும் அசுத்த ரத்தமும் சந்திச்சு இந்த பொருட்கள் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அசுத்த ரத்தத்துல கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜன் எடுத்துட்டு மறுபடியும் வேறு சில ரத்த குழாய்கள் வழியா இதயத்தோட லெஃப்ட் சைடுக்கு வரும். நான் இப்போ ரொம்ப நேரம் இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். ஆனா இத்தனை நிகழ்ச்சிகளும் 0.8 செகண்ட்ல நடந்துரும். ஏன்னா நம்ம இதயம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்குது ஆவரேஜா அடல்ட்லன்னா 72 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் வேல்யூ இல்லை. 60ல இருந்து 90 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு துடிக்கலாம். ஒரு துடிப்புலையும் இந்த இதயம் என்ன செய்யுதுன்னா 70 மில்லி சுத்தமான ரத்தத்தை உடல் முழுக்க பம்ப் பண்ணுது. இது எல்லா இடங்களுக்கும் எல்லா செல்களுக்கும் போயிட்டு மூளை, இதயம், கிட்னி, குடல், கல்லீரல், மண்ணீரல், கால்கள், கைகள் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு திரும்ப அங்கிருந்து அசுத்த ரத்தத்தை இன்னொரு செட் ஆஃப் ரத்த குழாய் வழியா எடுத்துட்டு வந்து ஹார்ட்டோட ரைட் சைட்ல கொடுத்து அதை நுரையீரலுக்கு அனுப்பி அங்கிருந்து சுவாச காத்தை வாங்கி மறுபடியும் லெஃப்ட். இப்படியே இந்த சைக்கிள் ரிப்பீட்டடா நடக்குது. ஸோ அதுதான் 72 தடவை. ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க ரத்தத்தை செலுத்துறதுக்கான முக்கியமான செயலை செய்யுது. எப்ப இருந்து துடிக்குது? கரு உருவானதுல இருந்து துடிக்குது. ஹார்ட்டை நம்ம ஒரு 4-6 வீக்ஸ்லயே ஸ்கேன் மூலமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இறுதியாக நம்ம வாழ்நாள் நம்ம முழு ஆயுளை கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி மூச்சு வரைக்கும் இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் அது செயல்பட வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஒரு அப்ராக்சிமேட்டா கணக்கு சொல்லுவாங்க. இந்த நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் ஒரு நூல் மாதிரி எடுத்தாச்சுன்னா நம்ம பூமியவே பாதி அளவு கவர் பண்ணிடலாம் அந்த த்ரெட்டை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கும் நமக்கும் மெட்ராஸ்க்கு உள்ள தூரத்தை ஒரு பம்ப் பண்ற பிளட் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுங்கிற ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பிரமிப்பான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இதயம் அப்படிங்கிறது உடல் முழுக்க ரத்தத்தை கொடுத்தாலும் தனக்குத்தானே கூட ஒரு சின்ன ரத்த குழாய் மூலமா கொடுத்துக்கிறோம். இப்ப துடிச்சிட்டு திரும்ப விரியுது இல்லைங்களா, சுருங்கி விரியல். பிபி பார்க்கும்போது 2 நம்பர் சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம், 120, 80. அந்த மேல இருக்கிறது இதயம் சுருங்கிய நிலையில எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது மேல உள்ள வேல்யூ. கீழே உள்ள வேல்யூ இதயம் விரிந்த நிலையில என்ன வேல்யூ, அதுதான் கீழே உள்ள வேல்யூ 120/80. சிஸ்டோலி, டயஸ்டோலி. அப்போ உடல் முழுக்க சிஸ்டோலி ஃபேஸ்ல கண்ட்ராக்ட் பண்ணி பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க அனுப்பும். இந்த டயஸ்டோலி ஃபேஸ்ல ரிலாக்ஸ் ஆகும்போது ஏற்கனவே பம்ப் பண்ண அந்த பிளட் திரும்ப அந்த சேம்பருக்கே வர பார்க்கும். வரும்போது அந்த உருள வர பாதை கிட்ட 2 சின்ன ரத்த குழாய்கள் இருக்கு. அதுக்கு பேரு தான் கொரோனரி ஆர்டரிஸ். ரைட் கொரோனரி, லெஃப்ட் கொரோனரின்னு 2 ஆர்டரி. அது மூலமா தான் இதயம் தனக்கு தானே ரத்தத்தை கொடுத்துக்கிறோம்.
ஸோ அந்த இரத்த குழாய், அந்த கொரோனரி ஆர்டரிஸ் அது சின்னதா தான் இருக்கும். அதுல நாளடைவுல மெதுவா பல்வேறு காரணங்களால அடைப்பு ஏற்படும். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த இதயம் தனக்குத்தானே இரத்த குழாய், ரத்தம் குடுக்குறதுக்கு இருக்கிற குழாயில நாளடைவுல பல்வேறு காரணங்களால ஏற்படுற அடைப்பு. அது ஸ்மோக்கிங்னாலும் சரி, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அல்லது நெறைய கொலஸ்ட்ரால் அல்லது ஒரு மாரி எக்ஸர்சைஸ் இல்லாத வாழ்க்கை அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கொரோனரி ஆர்டரீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு வரும். அது 10%, 20%, 30, 40, 50, 60 வரைக்கும் ஒண்ணும் நம்ம செய்ற வேலையோட தன்மைய பொறுத்து வெளியில தெரிவிச்சுக்காது. பொதுவாவே உடல் உழைப்பு நல்லா இருக்கவங்களுக்கு இந்த மாரி ரத்த ஓட்டம் எல்லாம் 60, 70 வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை வராது. சீரா இருக்கும். ஆனா ஒயிட் காலர் ஜாப் வேற பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஒரு ஒரு வகையான வேலை. ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டே இருக்க வேலை, நடக்கிறதே இல்ல. லிஃப்ட்டே யூஸ் பண்றது, எல்லாத்துக்கும் விஞ்ஞான கருவிகள யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கொரோனரி ஆர்டரீஸ் அப்படிங்கிறது கொரோனரி ஆர்டரீஸ் மட்டும் இல்ல. நம்ம உடம்புல இருக்க எல்லா ரத்த குழாய்கள்லயும் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது, உடல் இயக்கம் சீராக இல்லைன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல அடைக்க ஆரம்பிச்சுரும். இப்ப தற்காலத்திற்கு ஏற்ற யோக முறை, ஏன் உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுதான். காலத்தால இன்னைக்கு நம்மளே அறியாம நம்ம உடலால செஞ்ச வேலைகள் எல்லாம் இப்போ கருவிகளால செஞ்சுட்டு இருக்கோம். துவைக்கிறது இல்ல, மாடிப்படி ஏறுறது இல்ல, நடந்து பக்கத்துல ஏதாயிலும் ஷாப்பிங் அப்படின்னு போறது இல்ல. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அல்லது ஸ்கூல்ல கூட குழந்தைங்க விளையாடுறது இல்ல. ஸோ உடலுக்கான இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. அப்போ ப்ரொஃபஷன் தேர்ந்தெடுக்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளையே திரும்ப திரும்ப செயல்படுத்துற மாரியான ஜாப் ப்ரொஃபஷனும் அந்த மாரி ஹைலி ஸ்கில்ட் ஆயிருச்சு. இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா மேக்ஸிமம் மானிட்டர் பார்ப்பாரு, கீபோர்டு, மவுஸ் ஆப்பரேட் பண்ணுவாரு. அவருடைய கழுத்து எலும்பு பகுதி, முதுகெலும்பு பகுதி, இடுப்பெலும்பு, கால் எல்லாம் அசையாம தான் இருக்கும். அவரா விரும்பி இடையில எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தா தான் உண்டு. இல்லைன்னா அதே பொசிஷன்ல அவரு பொம்மையாவே உட்கார்ந்துருவாரு. எல்லாரும். யாரையுமே குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். அதேபோல ஒரு வாட்ச் மெக்கானிக் இருந்தாருன்னா, அவரு அந்த கூர்ந்து அந்த லைட்ட போட்டு கண்ணுக்கு, அவருடைய ஃபிங்கர்ஸ்க்கு அந்த அளவு தான் இயக்கம் குடுப்பாரு. இயற்கையில என்ன விதி இருக்கு அப்டின்னா, ஒரு 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 உறுப்பை வந்து கொஞ்ச நாளைக்கு இயக்காம இருந்தோம்னா, நாளடைவுல அது பயனில்லாம போயிடும். ரொம்ப காமனா பார்த்தா நீங்க யாருக்காவது ஃப்ராக்சர் ஆயி அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிஓபி மாவு கட்டு போடுறாங்கல்ல, அப்படி போடும்போது நீங்க 2 வாரம் கழிச்சு அத பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அசைக்காம வச்சிருந்த சதை பகுதி எல்லாம் அ கன்ட்ராக்சர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல சொல்லணும்னா சூம்பி போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மசில் கர்த்துன்னு சொல்றது. ஒரு இன்ச் டேப் எடுத்து மாவு கட்டு போட்ட பக்கம் இருக்கிற சதையோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸையும், நார்மலா இருக்கிற கால் பக்கம் உள்ள சர்க்கம்ஃபரன்ஸையும் அளந்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த 2 வாரத்திலேயே அது கம்மியாயிடும். ஸோ 2 வாரத்திலேயே கம்மியாகுதுன்னா, நம்ம வருஷக்கணக்குல ஒரு குறிப்ப இயக்காம இருந்தோம்னா, அந்த நாளடைவுல அந்த உறுப்புகள் எல்லாம் அது இருக்க வேண்டிய ஷேப்ல இருக்காது. அதனால தான் அந்த தற்காலத்திற்கு ஏற்ற யோக முறை. இன்னைக்கு ஏன் யோகா, உடற்பயிற்சி, தியானம், மனம் அப்படியெல்லாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆகுது. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா யோகாவுக்கு ஒரு தனியா கேபினட் ரேங்க் அந்தஸ்துள்ள ஒரு மினிஸ்டர வச்சு, பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இந்த யோக கலைய எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்குதுன்னா, இதுதான் காரணம். ஒரு இண்டிவிஜுவலோட இது இல்ல. அப்படியே காலத்துக்கேற்ற மாற்றம். அதுல நமக்கு என்ன நடக்குது? விஞ்ஞான கருவிகள சார்ந்து நெறைய இருக்கிறோம். இன்னொன்னு என்ன பண்றோம்? என்னத்தையாவது பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நம்ம நெனைக்கிறோம். மயக்கத்துல இருக்கிறோம். அடுத்த மயக்கம் எவ்வளோ வேணாலும் இந்த உடம்ப பாடா படுத்தலாம். அதுக்கப்புறம் அது நம்ம எல்லாம் கூட வரும். 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, நம்ம உடம்ப என்ன வேணாலும் பண்ணலாம். அது நம்ம பேச்சு கேட்கும்னு நெனைக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல அது இல்ல தப்பு. நம்ம சொல்றதெல்லாம் அது கேட்க மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு இயற்கை விதி இருக்கு. அது இப்படிதான் செயல்படுது. அதுக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கு. அந்த ஒழுங்கமைப்ப புரிஞ்சுகிட்டு நம்ம நடந்தா தான் அது ரொம்ப நாளைக்கு நல்லபடியா வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி தான் புரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம் மருத்துவ விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு. எம்ஆர்ஐ வந்துருச்சு, சிடி ஸ்கேன் வந்துருச்சு. நெறைய நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் அதாவது உங்க உடம்ப ஓட்டையே போடாம, கீறாம துளைகள் மூலமாவே அத சரி பண்ணிருவோம், இத சரி பண்ணிருவோம். எங்களுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்கன்னு விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்றோம் நம்ம, அங்க போயிட்டா ஒரு 5,00,000 ஆயிட்டா எல்லாத்தையும் மறுபடியும் நார்மல் பண்ணி குடுத்துருவாங்கன்னு நெறைய பேர் தப்பா நெனைச்சுட்டு இருக்கிறோம்.
அப்படி அல்ல. இயற்கையா என்ன 60 வயசுக்கான உடல் இருக்கோ, அங்க போனா ரிப்பேர் ஒர்க் தான் பண்றோம். அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இங்கிலாண்டா இருந்தாலும் சரி. முழுக்க முழுக்க உங்களுக்கு இயற்கையா இருக்கிற நார்மல்ஸிய யாராலயும் கொண்டு வர முடியாது. அதுதான் நடக்குது. அங்க தான் நம்ம மயக்கத்துல இருக்கோம். ஒண்ணு நம்ம என்ன பாடுபடுத்தினாலும் கூட வருதுன்னு ஒரு சிலர் மயக்கத்துல இருக்கோம். இன்னொரு மயக்கம், எத்தன வயசானாலும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அது எல்லாத்தையும் நார்மல் பண்ணி குடுத்துருவாங்கங்கிற மயக்கத்துல இருக்கிறோம். 2ம் தப்பு. 3வது மயக்கம், காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இன்னொரு மயக்கம். இதெல்லாம் தப்பு. அத விட எப்படி இந்த உடல் இயங்குதுங்கிறத புரிஞ்சுகிட்டு, இந்த 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது நம்ம உடம்புக்கு ஒதுக்கணும். அத நல்லபடியா வச்சுக்கணும். அதுக்கு பெரியவங்கலாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, விஞ்ஞானத்த தவிர்த்து இந்த மாரி யோக வகுப்புகள்ல எப்படி நுட்பங்கள சொல்லி தர்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த வகுப்போட நோக்கமே. ஸோ நம்ம இதயம், ஹார்ட் அட்டாக் அப்படியே போய் கொஞ்சம் டைவர்ட் ஆகி போயிட்டோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது அந்த இதயம் தனக்குத்தானே கொடுத்துக்கிற ரத்த குழாய்கள்ல வர்ற அடைப்பு. அது எப்போ 100% ஆகுதோ, அப்பதான் அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக். அந்த டைம்ல வர்ற வலிய தாங்கவே முடியாது. அது நேரடியா அந்த பேஷண்ட்ஸ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சில வலிகள அந்த பேஷண்ட்ஸ் சஃபர் ஆகும்போது பார்க்கும்போது, அது அப்படியே அனுபவமா பதிஞ்சிரும். அடுத்து அத மறக்கவே முடியாது. இப்ப நாங்க பீயிங் ஹாஸ்பிட்டல் செட்டப் அது மாரி நெறையா ஒரு கிட்னில ஸ்டோன் இருக்கு, அல்லது நீர் யூரின் வர்ற பாதையில ஸ்டோன் இருக்கு, அல்லது ஒரு அப்பெண்டிக்ஸ் பெயினு, அல்லது ஓவரியில கட்டியில உடைஞ்சிருச்சு. அந்த மாரி பெயின் எல்லாம் அவங்க சஃபர் ஆகும்போது பார்த்தா தெரியும். ஸோ இந்த 100% அடைப்பு வர்றது தான் ஹார்ட் அட்டாக். ஸோ இதயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. 72 தடவ துடிக்குது. 70 மில்லி பிளட்ட பம்ப் பண்ணுது. அப்போ 1 நிமிஷத்துக்கு 5 லிட்டர் பிளட்ட அது பம்ப் பண்ணி முடிச்சுரும். நம்ம உடல்ல இருக்க மொத்த ரத்தத்தோட அளவே 5 லிட்டர் தான். 1 நிமிஷத்துல அப்ப நம்ம உடம்புல இருக்க என்டயர் பிளட்டையும் ஒரு தடவ அப்படியே கம்ப்ளீட்டா ரீசைக்கிள் பண்ணி குடுக்குற மாதிரியான வேலைய அந்த இதயம் செய்யுது. அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ரே, இசிஜி, ஸ்கேன், அப்புறம் அந்த ட்ரெட்மில் டெஸ்ட், அது இல்லாம இப்போ கொரோனரி ஆஞ்சியோகிராம் அப்படியெல்லாம் இருக்கு. இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது சாதாரணமா நமக்கு சிம்ப்டம்ஸ் வரும்போது டாக்டர் கிட்ட போறோம். அவர் டெஸ்ட் எல்லாம் பண்றாரு. நார்மலா இருக்கு. அப்போ நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது உங்க ஹார்ட் நல்லா வேலை செய்யுது. நீங்க ஒரு மாடிப்படியோ அல்லது வேகமா ஓடுனீங்களோ, அந்த டைம்ல உங்க ஹார்ட்டோட வேலையில ஏதோ குறைபாடு இருக்கு. அத கண்டறியணும் அப்படின்னா, ஆ ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது மாரி எல்லாம் இருக்கு. ஸோ இதயம் எம்ஆர்ஐ, கார்டியாக் எம்ஆர்ஐ அது மாரி டெஸ்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இதயம்ங்கிறது ரத்த ஓட்ட மண்டலம். இந்த அளவு முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்து சுவாச மண்டலத்துக்கு போனோம்னா, நம்ம வயித்துக்குள்ள அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது கர்ப்பப்பையில அந்த பனிக்குடம் அப்படிங்கிற நீர் நம்ம நுரையீரல நிரப்பியிருக்கும். நம்ம டெலிவரி டைம்ல பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறத எப்போ கிளாம்ப் பண்றாங்களோ சிஸ்டர், அந்த டைம்ல கம்ப்ளீட்டா அம்மா உடம்புல இருந்து பாப்பா உடம்புக்கு போற ரத்தமும், அந்த ஆக்ஸிஜனும் கட் ஆகும். அந்த டைம்ல தான் டக்குன்னு அந்த பாப்பா உடல்ல ஒரு இம்மீடியட்டா ஒரு குயிக்கா ஒரு ரசாயன மாற்றம், ஒரு நரம்பியல் மாற்றமெல்லாம் நடந்து, ஆழமா ஒரு பெரிய மூச்சு எடுக்கிறது தான் அந்த முதல் அழுகை. அந்த அழுகை ஆழமா வீலுன்னு அந்த பாப்பா பிறந்த உடனே அழுகும்போது தான், ஏற்கனவே அந்த நுரையீரல் நிரப்பி இருந்த அந்த பனிக்குடத்துல இருக்க நீரெல்லாம் அப்படியே விலகி, நுரையீரலுக்குள்ளார போயி, தொடர்ந்து அந்த பாப்பா எவ்வளோ விகரஸா அழுகுதோ, அந்த அளவு வெளியில உள்ள அட்மாஸ்பரிக் ஏர் அந்த நுரையீரல நிரப்பி, இப்ப அம்மாகிட்ட இருந்து உணவுப் பொருள், அந்த ஆக்ஸிஜன் கிடைச்சதெல்லாம் கட் ஆகி, தானா அது மூச்சு விட ஆரம்பிச்சு, ஒரு 2, 3 நிமிஷத்துல அப்படியே அமைதியா கண்ண மூடி தூங்க ஆரம்பிச்சுரும். ஸோ டெலிவரி ரூம்ல யாருக்காயிலும் நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு அனுபவம் இருக்கு. குழந்தை பிறக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா, இதுதான் நடக்கும். இப்பல்லாம் வெஸ்டர்ன் செட்டப்ல டெலிவரி ரூம்ல ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்க. ஸோ நம்ம இதுல ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள எல்லாம் போ முடியாது. நார்மல் டெலிவரியும் பிறந்த உடனே குழந்தை அது செட்டில் ஆன உடனே அது அந்த மேல நீரெல்லாம் தொடச்சு அத அழகாக்கி, அந்த தொப்புள் கொடிய கிளாம்ப் போட்டு, எந்த அம்மாவோட பேரையும் எழுதி டேக் பண்ணி தான் நம்ம அட்டெண்டர்ஸ்ட்ட வந்து காமிப்பாங்க. டெலிவரி டைம் எல்லாம் நோட் பண்ணி, ஆண் குழந்தை, பெண் குழந்தை, நிறமாச குழந்தை. இதுல மெயினானது பிறக்கும்போது உடனே அழுகணும் அப்படிங்கிறது. நுரையீரல் அப்படிங்கிறது. இந்த காத்து உள்ள போகல 3 நிமிஷத்துக்குள்ள அது உள்ள போகலன்னா, அதுல மூளை வளர்ச்சிய பாதிக்கும். அதுதான் பிற்காலத்துல
மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செரிப்ரல் பால்சி, சிபி சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வளர்ந்த குழந்தை. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வரும்போது நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்பாங்க, இந்த குழந்தை எங்க பிறந்தது? பிறக்கும்போது எவ்வளவு வெயிட் இருந்தது? பிறந்த உடனே அழுதுச்சா? அப்போ இன்குபேட்டர்ல வச்சிருந்தாங்களா? நியூஸ் நியூபார்ன் ஐசியூல வச்சிருந்தாங்களா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால இந்த பிறந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள, 1 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது உள்ள போனாதான் மூளை செல்கள பாதிக்காம இருக்கும். 3 நிமிஷத்துக்கு கிடைக்காம இருந்ததுன்னா, பின்னாடி இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அங்க உள்ளேயே செயற்கையான சுவாசம் குடுக்குறது, உடனே அந்த குழந்தைய தூக்கி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல போய் வச்சுக்கிறது. அது ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் தனியா அங்க வச்சிருந்து பாதுகாத்து, அப்புறம் அது நல்லா முழிச்சு பார்த்துச்சு, வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னா, திருப்பி அம்மாகிட்ட குடுத்துருவாங்க. ஸோ சுவாச மண்டலம், நம்ம சுவாசம் எப்ப ஆரம்பிக்குது? வயித்துக்குள்ள இருக்கும்போதே அந்த தண்ணி உள்ள நுரையீரல நிரப்பியிருக்கும். வெளிய வரும்போது தொப்புள் கொடிய கிளாம்ப் பண்ணி கட் பண்ண உடனே நம்ம மூச்சு எடுக்கிறோம். இதயத்த போலவே இதுவும் பிறந்ததிலிருந்து நம்ம தூங்கும்போது, முழிச்சிருக்கும்போது, நடக்கும்போது, ஓடும்போது, கடைசி மூச்சு வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கும். ஸோ 2 நுரையீரல் இருக்கு. ரைட், லெஃப்ட். கூம்பு பஞ்சு போல மிருதுவானது. ரைட் சைடுல கொஞ்சம் பெருசா இருக்கும். லெஃப்ட் சைடுல கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஏன் அப்டின்னா, லெஃப்ட் சைடுல நமக்கு ஹார்ட் இருக்கிறதுனால, அத அக்காமடேட் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் குடுத்துட்டு, மீதி இடத்துல தான் நுரையீரல் இருக்கும். ஸோ அத திருப்பி ஃபர்தரா பிரிக்கிறாங்க. லோப்ஸ், செக்மெண்ட்ஸ்ன்ட்டு. முழுசா 2 நுரையீரல், வலது நுரையீரல், இடது நுரையீரல் இருந்தா கூட, உள்ளுக்குள்ள அது அதோட பிளட் சப்ளைய வச்சு பிரிச்சுக்கிட்டே போலாம். லோப்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ்ன்ட்டு. இப்போ ஒரு செக்மெண்ட்டும், ஒரு லோபும் விரிவடையணும் அன்றாடம். அப்பதான் நம்ம தேவையான உடம்புக்கு தேவையான எல்லா ஆக்ஸிஜனும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி லைஃப் ஸ்டைல் செடன்டரியா இருக்கு. ரொம்ப பிசிக்கல் ஒர்க் இல்லாத மாரியான லைஃப் ஸ்டைல்னா, இந்த எல்லா லோப்ஸும், எல்லா செக்மெண்ட்ஸும் நுரையீரல்ல விரிவடையாது. அதாவது ஒரு சுவாச பையும் அந்த பிராணவாயு ஆக்ஸிஜன்னால நிரம்பாது. அப்ப அது குறைபடும்போது ஆட்டோமேட்டிக்கா டே டைம்ல தூக்கம் வரும். புத்துணர்ச்சி இருக்காது. இயல்பாவே பிசிக்கல் ஒர்க் நல்லா இருக்கிறவங்க, அவர் வந்து ஒரு ரொம்ப தூரம் சைக்கிள் ஓட்டுறவரு, அல்லது ஒரு மூட தூக்குறவரு, அல்லது கடினமான உழைப்பாளி, கட்டட வேலை செய்றவங்க, செங்கல், சிமெண்ட் இந்த கலவையெல்லாம் தூக்கிட்டு மேலயும் கீழயும் போறவங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அது இயல்பா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்டுக்கு ஏத்த மாரி இன்னும் கொஞ்சம் ஆழமா மூச்ச வாங்கி, எல்லா சுவாச பைகளையும் விரிவடைய வச்சு, நல்ல ஹெல்த்தி கண்டிஷன்ல வச்சிருக்கும். உட்கார்ந்துகிட்டே செய்ற மாரி வேலை அல்லது வேற மாரியான வேலையெல்லாம் இருந்தா, இந்த சுவாச பையெல்லாம் நாளடைவில உட்கார்ந்துட்டே இருக்கிறதுக்கு நெறைய ஆக்ஸிஜன் தேவையில்ல இல்லைங்களா? அதனால அந்த பொசிஷனுக்கு, அந்த வொர்க்குக்கு என்ன டிமாண்டோ, அந்த அளவு மட்டும் சுவாச பைகள்லாம் விரிவடைஞ்சு, மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு ஒரு சூழ்நிலையில நம்ம வேகமா ஓடுறோம் அல்லது 3 மாடி ஏறுறோம்னா, அப்ப அது மூச்சு வாங்குற மாரி காமிச்சு குடுக்கும். ஸோ இயல்பாவே. இதுவே கூடுதலா அந்த நுரையீரல் பாதிக்கப்படுற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அலர்ஜி இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, அல்லது ஒரு சிமெண்ட் டஸ்ட்ல வேலை செய்றாங்க, எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் கம்பெனில காட்டன் டஸ்ட்ல வேலை செய்றாங்க அப்படின்னா, அந்த டஸ்ட் எல்லாம் கூட நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த நுரையீரல்ல படிஞ்சதுன்னா, அதுவும் 40, 50 வயசுக்கு மேல அந்த எலாஸ்டிசிட்டி சுருங்கி விரியிற தன்மை குறைஞ்சிரும். அப்பவுமே அவர் வந்து சொல்லுவாரு, "சார் இத்தன வருஷமா இந்த வேலை செய்றேன். இவ்வளோ நாள் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பதான் எனக்கு இதே வேலை செய்யும்போது மூச்சு வாங்குது" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இந்த பிரச்சனை, இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு நாள்ல வந்ததில்ல. ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டஸ்ட்டுக்கோ, அந்த ஸ்மோக்குக்கோ எக்ஸ்போஸ் ஆகி 20 வருஷம் கழிச்சோ, 30 வருஷம் கழிச்சோ அது பிரச்சனையா ஆரம்பிக்குது. அப்படியே அது தொடர்ந்து போகுது. அப்போ சுவாச மண்டலத்துல 2 நுரையீரல், அந்த மூச்சுக்குழல், ஆ அதுல உள்ள அமைப்பு. இப்ப நம்ம உடற்பயிற்சியில எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இயல்பா காலையில எந்திரிச்சு பண்ணும்போது 2 நுரையீரல், அந்த லோப்ஸ், அதுக்குள்ள உள்ள செக்மெண்ட்ஸ் அது எல்லாமே விரிவடைஞ்சு, அந்த காத்தெல்லாம் உள்ள போற மாரி டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க சுவாமிஜி. அதுதான் நம்ம எந்திரிச்ச உடனே வஜ்ராசனம் போட்டோ, சுகாசனத்திலயோ முதல்ல வலது கைய தொப்புள் மேல வச்சு, இடது கைய காதுக்கு பின்னாடி வச்சு மூச்சு எடுக்க சொல்றாங்க. அப்படி பல்வேறு நிலைகள்ல அத மாத்தி மாத்தி செய்றதற்கான அடிப்படை, இந்த அனாட்டமி ஆஃப் லங்ஸ் தான். அதுல லோப்ஸ் இருக்கு, செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல கூம்பு வடிவான ஷோல்டர், அந்த காலர் போனுக்கு கீழ உள்ள பகுதியெல்லாம் விரிவடையணும்னா, நல்லா ஆழமா விரும்பி மூச்சு எடுத்தா தான் விரிவடையும். இல்லன்னா அங்க அந்த ஆக்ஸிஜன் பிரஷர் கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல அடிஷனலா அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற காச நோய்ங்கிற ஒரு கிருமியும்,
அதிகமா இருக்கு. அதோட ஃபேவரைட் இடம் வந்து அந்த ஏபெக்ஸ் தான். இந்த கூம்பு போன்ற பகுதி தான். எங்க ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கோ அங்க போய் உட்காந்துட்டு அது மெதுவா வளரும். வளர்ந்து அதோட மல்டிப்ளிகேஷன் டைமும் அதிகம், ஜாஸ்தி. மெதுவா, மெதுவா, மெதுவா வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சிம்ப்டம்ஸ் குடுக்கும். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. அப்ப நம்ம நுரையீரல எப்பவும் நல்ல ஒரு சுத்தமான பிராண வாயுவால நிரப்பி, ஃப்ரெஷ்ஷா, கிளீனா வச்சுக்கிறதுக்கு நம்ம பயிற்சி ரொம்ப உதவும். கூடுதலா சுவாச பையில உள்ள பிரச்சனைகள்ல இந்த அலர்ஜி அண்ட் ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் அல்லது அடுக்கு தும்மல், காலையில எந்திரிச்ச உடனே தும்மல் வருது, மூக்கு அடைப்பு வருது, தலை பாரம் வருது, அப்படியெல்லாம் சொல்றாங்க. பிளஸ் குழந்தைகளுக்கு வீசிங், அடல்ட்ஸ் இல்லைன்னா ஆஸ்துமா, இதெல்லாம் பார்டர் லைன்ல அல்லது ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம மூச்சு பயிற்சியை பண்ணாலே கம்ப்ளீட்டா சரியாயிடும். இப்ப எனக்கெல்லாம் முன்னாடி கரும்பு சாறு அல்லது இளநீ அப்படின்னு குடிச்சேன்னா உடனே ரன்னிங் நோஸ் ஆரம்பிச்சிடும். 2 நாளைக்கு விடாது. அப்படியே கர்ச்சீஃப வச்சுக்கிட்டு நனைச்சு நனைச்சு அப்படியே போட்டுட்டே இருப்பேன். எவ்ரி டைம் அது கன்சிஸ்டன்ட்டா. எவ்ரி டைம் நான் இளநீ குடிச்சேன்னா அடுத்த நாள் அப்படி ஆயிடும். ஃபுட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜி, ஃபுட் அலர்ஜிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும். ஒவ்வாமை அப்படிங்கிறது. ஸோ இந்த பயிற்சி கபாலபதி அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணுனதுக்கு அப்புறம் இப்போ ஐ எம் ஏபிள் டு டேக் கரும்பு சாறுனாலும் சரி, இளநீனாலும் சரி, எதுனாலும் எடுத்தாலும் எனக்கு வர்றதில்ல. கோல்டே அட்டாக் ஆகுறதே இப்போ கம்மியாயிருக்கு. ஆனா மருந்து மாத்திரைகள்ல என்ன விஷயம்னா, அது கம்ப்ளீட்டா உடனே ட்ரை பண்ணும். ஒரு சைட் எஃபெக்ட், செடேட்டிவ் எஃபெக்ட் குடுக்கும். தூக்கம் வரும். மறுநாள் தொண்டையெல்லாம் இறுகுன மாரி ஆயிடும். திரும்பவும் அடுத்த தடவ அதே விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது மறுபடியும் மருந்து சாப்பிடணும். வெறும் பேராசிட்டமால் அல்லது அலர்ஜி மாத்திரைகள் மட்டுமல்ல, கூடுதலே ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுற மாரியும் சிச்சுவேஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ சிம்பிளா நம்ம ஒரு கபாலபதி மூச்சு பயிற்சியும் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி அலர்ஜிக் டிஸார்டர்ஸ், வீசிங், ஏர்லி ஸ்டேஜ், ஆஸ்துமா அது மாரி எல்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத பெர்மனன்ட்டான தீர்வு அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா தீவிரம் அதிகமா இருக்கிறது அது ஆஸ்துமா இல்ல, அடுக்கு தும்மல் இல்ல, சைனசைட்டிஸ் இல்ல. கிரேட் ஆஃப் சிவியாரிட்டி அதிகமா இருந்தா கண்டிப்பா டாக்டரோட கன்சல்டேஷன் வேண்டும். டாக்டரோட கன்சல்டேஷனோட கூட நம்ம பயிற்சிகளை செய்யும்போது நம்ம சொன்ன மாரி ஆரம்பத்துல சொன்ன மாரி இது ஒரு உறுப்புக்கோ அப்படி இல்ல. ஒரு செல்லுக்குமான பயிற்சியா இருக்கிறதுனால, நம்ம ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மருந்துகளோட தேவை குறையும். நல்ல யங் ஏஜ்ல போய் பயிற்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, முழுக்கவே பிரச்சனை சரியாகும். அல்லது கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் 60 வயசு, 70 வயசுல வந்து இப்பதான் பயிற்சி ஆரம்பிக்கிறாருன்னா, அவருடைய மருந்து தேவை குறையும். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் உதாரணமா 40 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு. அவரு வந்து பயிற்சி செய்றதுக்கும், இன்னொரு நண்பர் இப்பதான் 40 வயசு ஆகுது, மைல்டா சுகர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரு பயிற்சி செஞ்சு பலன அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ யங் மேனுக்கு குயிக்கா நார்மலுக்கு வரும். இந்த ஓல்டு மேன் ஆல்ரெடி 40 யூனிட்ஸ் இன்சுலின் போடுறவருக்கு 40ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 20, 10ன்னு குறைய வாய்ப்பு இருக்கு. அல்லது இன்சுலின் வேண்டாம், நீங்க வெறும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடல்நிலை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சுவாச மண்டலத்திலிருந்து இவ்வளவு விஷயங்களுக்கு போயிருக்கிறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கூட நாள் கணக்குல இருந்துருவாங்க. இப்போ பூகம்பம் அது மாரி இடங்கள்லலாம் மாட்டிக்கிறவங்கள 10 நாள், 12 நாள் கழிச்சு கூட ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். ஆனா ஆக்ஸிஜன் இல்லாம 3 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாருக்காவது வலிப்பு வந்துருச்சுன்னா, முதல்ல அவருக்கு செய்ய வேண்டிய வேலை அவருடைய சுவாச பாதைய சீராக்கி குடுக்கணும். சுத்தி எல்லாரும் கும்பலா நின்னு அவர வேடிக்கை பார்க்கிறதோ அது இல்ல. ஒரு பக்கமா அவர் உடம்ப திருப்பி வச்சு, நான் வலிப்பு வந்து ரோட்ல திடீர்னு நம்ம பார்க்கிறோம். அல்லது யாராலும் மயக்கமா பார்க்கணும்னா, இதுதான் செய்யணும். ஒரு பக்கமா அவரோட ரைட் லேட்டரல் அல்லது லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன். ஏன்னா, அந்த நேரத்துல நெறைய வாயில செக்ரீஷன்ஸ் வரும். அந்த சலைவா, உமிழ்நீரு பிளஸ் நுரையெல்லாம் வரும். ஃபிட்ஸ் வரும்போது. அந்த நுரையெல்லாம் அவருக்கே தெரியாம காத்து போற பாதையில புரைக்கிறதுன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? ஆங்கிலத்துல மெடிக்கல் டெர்ம் ஆஸ்பிரேஷன். அது ஆயிறக்கூடாது. அது ஆயிருச்சுன்னா, சில நேரம் அவங்க நாக்க கடிச்சு ரத்தமெல்லாம் கூட வரும். அதெல்லாம் கூட உள்ள போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர ஒரு பக்கமா திருப்பி, கழுத்த லேசா அண்ணாந்து பார்க்குற மாரி வச்சு,
சுவாசம் அவருக்கு ஈஸியா போற மாதிரி நம்ம எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். எல்லா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் சரி பண்றது ஏர்வே, ஏபிசி ஆஃப் சர்க்குலேஷன் தான் சொல்லுவாங்க. ஏன் ஏருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, ஏர் இல்லாம, சுவாசம் இல்லாம 3 நிமிஷத்துக்கு மேல யாராலையும் இருக்க முடியாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இப்ப இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில், திடீர்னு செஸ்ட் மசாஜ் எல்லாம் கொடுத்து செயற்கை சுவாசம் எல்லாம் வாய் வச்சு ஊதுறது அப்படியெல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுவே ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு வந்தா அதற்குன்னு கருவிகள் இருக்கு. அதை வச்சு உள்ள ஒரு டியூபை போட்டு செயற்கை சுவாசம் கொடுத்துருவோம். ஸோ அது எல்லாமே அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ள நடக்கணும். இப்பெல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாம் கூட அந்த ட்ரைனிங் குடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இப்போ சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம பூகம்பத்துக்கு நடுவுல சிக்கினவங்க நாள் கணக்குல கூட இருக்கலாம். ஆனா காற்று இல்லாமல் 3 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனாலதான் இந்த பிறந்த குழந்தை இமிடியேட்டா அழுகணும். அழுததுக்கு அப்புறம் நம்ம சுவாசம் எந்த காலகட்டத்திலயும் 3 நிமிஷத்துக்கு மேல பாதிக்கப்பட்டா மூளை செல்களோட அமைப்பு அதுல டேமேஜ் ஆயிடும். அத திரும்ப ரெஸ்டோர் பண்றது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ இதுதான் நம்ம சுவாச மண்டலம். இதயம் மண்டலமாலேயே சுவாச மண்டலத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு பல்வேறு கருவிகள் இருக்கு. எக்ஸ்ரே இருக்கு, சிடி ஸ்கேன் இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு. அப்புறம் நேரடியா வயித்துக்குள்ள எண்டோஸ்கோபி பண்ற மாதிரி நுரையீரலுக்குள்ள பிராங்கோஸ்கோபின்னு ஒண்ணு இருக்கு. நேரடியா உள்ள டியூபை செலுத்தி அங்க இருக்கிற ரத்த கசிவையோ அல்லது ஏதோ ஒரு கட்டியவோ அடையாளம் கண்டு அதுல இருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி பல்வேறு பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள், சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. சில நேரம் அந்த நுரையீரலை சுத்தி ஒரு ஜவ்வு இருக்கும், பிளூரா அப்படின்னு பேரு. அதை சுத்தி நீரும் சேர்ந்துக்கிறோம். அதெல்லாம் ஊசி போட்டு எடுக்கிறதுக்கான மெத்தடு, அதற்கான கைடன்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் கூட விஞ்ஞானம் உதவி செய்கிறது. ஸோ சுவாச மண்டலத்துல இந்த அளவுல நம்ம நிறுத்திட்டு அப்படியே ஜீரண மண்டலத்துக்கு போகலாம். ஜீரண மண்டலம் நம்ம எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க இருந்து ஆரம்பிக்குது நம்ம ஜீரணம் அப்படின்னா, அந்த நினைவிலேயே ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஊறுகாய் அப்படின்னு ஒரு பேரை கேட்ட உடனே நாக்குல தண்ணி வர மாதிரி, நிஜமாவே ஊறுகாய் நாக்குல வைக்க தேவையில்லை. ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ண டெக்னிக்கை சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படியே நம்மளே அறியாம அந்த புளிப்பு சுவையை நினைச்சோம்னா நாக்குல ஜலம் வந்துருது, நீர் வந்துருது. என்ன அப்படின்னா ஜீரணம். மனம் எங்கு செல்கிறதோ உடல் அங்கு செல்லும் அப்படின்னு சொல்ற மாதிரி, மனம் ஊறுகாயை நினைச்ச உடனே நாக்குல உமிழ்நீர் வந்துருது. அப்போ டைஜஷன் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா பல்லுல ஆரம்பிக்குது, நாக்குல ஆரம்பிக்குது, அல்லது சாப்பாடு போற பாதையில ஆரம்பிக்குது, இரைப்பையில ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி உணவை பற்றிய எண்ணமே அந்த ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருது. அப்படி நம்ம பற்களால மென்னு கூழாக்கி முழுங்கும் போது அங்க உமிழ்நீர் சுரப்பிகள் 3 இருக்கு. பரோட்டிட், சப்மேண்டிபுலார், சப்லிங்குவல். இதெல்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ். மனசுல உடனே ரெக்கார்ட் ஆகாது. நீங்க புக்ல படிக்கும்போது இதே விஷயத்தை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஒரு உணவு பாதை ஈசோபகஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம தொண்டைக்குள்ள இருந்து இரைப்பை வரைக்கும் போறது. இரைப்பைக்குள்ள போன உடனே அது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு சமச்சீர் உணவுன்னா என்ன சொல்றோம்? இத்தனை சதவீதம் புரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும்ன்ட்டு. நடைமுறையில அப்படியெல்லாம் அளந்து சாப்பிடுறோமா அப்படின்னா இல்ல. எல்லாத்தையும் கலந்து தான் சாப்பிடுறோம். உள்ள போனோனே எல்லாம் ஒண்ணாகி அங்க ஏற்கனவே சுரந்திருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலத்துல கலந்து கூழாகி அடுத்த லெவலுக்கு அது அனுப்பிவிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்பதான் நம்ம கணையம், பேங்க்ரியாஸ் அல்லது கல்லீரல், அதுல பித்தப்பை இருக்கு, கால் பிளாடர், அதுல இருந்து வர்ற பித்த நீர், அப்புறம் இன்டெஸ்டைன்ஸ்லயே சுரக்கிற என்சைம்ஸ், இது எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சாப்பிடுறோம், கார்போஹைட்ரேட் நிறைய உள்ள உணவு சாப்பிடுறோமா, புரோட்டீன் நிறைய உள்ள உணவு சாப்பிடுறோமா, கொழுப்பு நிறைய உணவுல சாப்பிடுறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்தந்த ரேஷியோவுக்கு தேவையான என்சைம்ஸை அங்க சுரந்து அதெல்லாம் கூழாக்கி அந்த சத்து பொருள் தேவையானதெல்லாம் சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்ல உறிஞ்சி எடுத்துக்கிறோம். நம்ம கூடவே குடிக்கிற தண்ணிங்கிறது, வாட்டருங்கிறது ஸ்டொமக் இரைப்பையிலேயே முழுசும் 90% உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் மீதி 10% தான் அடுத்த லெவலுக்கு போகும். இந்த சத்து பொருள் எல்லாம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்ல உறிஞ்சிட்டு, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு நீளமா
அடிக்கணக்குல அது நீளமா சுருண்டு புழு போல வயித்துக்குள்ளார இருக்கும். ஒரு இடத்துல அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிஞ்சு அது லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலா மாறும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் அப்பெண்டிக்ஸ், அந்த குடல் வால் அப்படிங்கிற ஒரு உறுப்பும் இருக்கு. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பெரும்பாலும் என்ன நடக்குது, சத்து பொருள் எல்லாம் மேக்சிமம் உறிஞ்சதுக்கு அப்புறம் மீதி கொஞ்சம் நீர் சத்து, பொட்டாசியம் அதெல்லாம் திரும்ப எடுத்துட்டு கழிவாக்கி அது பெருங்குடல்ல 3 பகுதி இருக்கு. அது வழியா வெளிய தள்ளி அதுதான் இந்த ஜீரணத்தோட இது. இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங்ல இந்த பல்லுக்கு வேலை குடுத்து உமிழ்நீரோட சேர்த்து மென்னு அரைச்சு சாப்பிடுறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா, இந்த காந்த தத்துவம் அப்படிங்கிறது உடல்ல இருக்கிற காந்தம் எப்படியெல்லாம் செலவழியுதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. டைஜஷனுக்கு பெரும்பாலும் உறுப்புகள், உடல் உறுப்புகளோட செயல்பாடுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத காந்தம் போகுது. அப்புறம் மூளை மூலமாக எண்ணங்களாக செலவழியுது. அப்ப இந்த காந்தம் இரைப்பையில போய் நம்ம அரைகுறையா மென்னாம முழுங்குனோம் அப்படின்னா, அது உள்ள போய் அது கூழாகுறதுக்கு நெறைய காந்தத்த செலவழிக்க வேண்டி வரும். இப்போ ஒரு நொங்க சாப்பிடுறதுக்கும், ஒரு பரோட்டாவ சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுவே நொங்கு எவ்வளவு மென்மையா சாஃப்ட்டா இருக்கு. அங்க அணுக்களின் நெருக்கம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த பரோட்டா அதுவும் மைதா மாவுல செஞ்ச பரோட்டான்னா நெனைச்சு பாருங்க. அது நல்லா நெருக்கி அது ரப்பர் மாரி இருக்கும். பல்லுல மெல்லும்போதே அது கஷ்டமா இருக்கும். அதையும் நம்ம மென்னு கூழாக்கி அனுப்பிட்டா, உள்ள இருக்கிற மென் தசை, ஸ்மூத் மசில், இன்டெஸ்டைன் அதுக்கு ஈஸி. அடுத்து டைஜஷன் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றது. ஆனா வேக வேகமா நம்ம அரைகுறையா மெல்லாம முழுங்கி சாப்பிட்டுட்டோம்னா, இந்த முழுங்குன சப்பாத்தியோ அல்லது பரோட்டாவையோ திரும்ப கூழாக்க வேண்டிய வேலை அந்த ஸ்டொமக்கு கஷ்டப்படும். அப்போ அங்க நெறைய காந்தம் செலவழிஞ்சிரும். அப்ப நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும்போது, இந்த காந்தம் குறையும்போது லேட் நைட்டு ரொம்ப மசாலா அல்லது இந்த மாரி கடினமான உணவுப் பொருட்கள் 45, 50 வயசுக்கு மேல சாப்பிடும்போது, படுத்த உடனே எது கழிக்குது? நெஞ்ச கரிக்குது. நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாரி இருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு போனா அதுக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ஆயிடுச்சு, அல்லது அல்சர் ஆயிடுச்சு, அல்லது ரிஃப்ளக்ஸ் ஆயிடுச்சுன்னு பேர் வச்சு இந்த குடல இன்னும் நல்லா அசைஞ்சு, இந்த உணவுப் பொருள் எல்லாம் அடுத்த செக்மென்ட்டுக்கு, அடுத்த பகுதிக்கு தள்ளி விடுற மாரி மாத்திரைகள், அல்லது இந்த அசிடிட்டினால அது அல்சர் வந்துராம இருக்கிறதுக்கான மாத்திரைகள் எழுதி குடுத்து, மருத்துவர்கள் நம்மள திருப்பி அனுப்பிருவாங்க. நம்ம இந்த பழக்கவழக்கத்த மாத்தாத வரைக்கும், இது ஒரு 4 வாரத்துக்கு அந்த மருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். மறுபடியும் நம்ம இதையே தொடர்ந்தோம். அதாவது சரியான உணவை தேர்ந்தெடுக்கல, நல்லா மெல்லல, அல்லது டைமுக்கு சாப்பிடல. இன்னும் கூடுதலா நம்ம மன்றங்கள்ல உணவு மருத்துவம்ன்ற தலைப்புல பசி எடுத்து தான் சாப்பிடணும். அப்படியெல்லாம் விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? அரை வயிறு தான் சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே படுத்துறக்கூடாது. அப்படி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் ரூம்ல போய் இந்த மாரி டீட்டெயிலா ரொம்ப பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. பிஸியா இருக்கிற பிராக்டிஷனர்ஸ். சில பேர் கன்சல்டன்ட் பிராக்டிஸ்ன்னு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு வேளை நாலெட்ஜபிளா போயி நோட் புக்ல எழுதி வச்சுக்கிட்டு போய் டவுட் கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஜெனரல் பிராக்டிஸ்ல நெறைய பேர ஒரு நாளைக்கு 300 பேர பார்க்குறாருன்னா, அவரு உடனே வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாத்திரை எழுதி குடுத்து அனுப்பிருவாரு. பெரும்பாலும் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம இத புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அணுக்களின் நெருக்கம் எப்படி இருக்கு? உணவ அதுக்கு ஏத்த மாரி தேர்ந்தெடுத்தோமா? சரியா மென்னு சாப்பிட்டோமா? பசி எடுத்து சாப்பிட்டோமா? நமக்கு தேவையான அளவு சாப்பிட்டோமா? லேட் நைட் சாப்பிடாம இருக்கிறோமா? நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறாதத சாப்பிடாம இருக்கோமா? சத்தானத சாப்பிட்டோமா? இத்தன விஷயங்கள கவனிச்சுக்கிட்டே சாப்பிட்டே வந்தா, அந்த ஜீரண மண்டலம் நல்லா இருக்கும். ஸோ அதுதான். அப்போ ஜீரணம் அப்படிங்கிறது எண்ணத்திலேயே தொடங்குது. நம்ம உமிழ்நீரோட சேர்ந்து மென்னு சாப்பிடும்போது, அது உள்ள ஜீரண மண்டலத்துக்கு வேலைய லேசாக்குது. ஜீவகாந்தம் நெறைய சேமிக்கப்படுது. காலையில எந்திரிக்கும் போதும் உடம்பு உற்சாகமா இருக்கு. இப்ப எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி பண்ணணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஓவரா சாப்பிட்டுட்டோம்னா காலையில எந்திரிக்கும் போதே ஒரு மாரி ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் உடம்பு வலிக்கும், அல்லது எந்திரிக்க முடியாது, அல்லது எந்திரிச்சாலும் எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. அந்த மாரியான பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். உள்ளுக்குள்ள நான் சொன்ன மாரி ஏற்கனவே பித்த
பையிலிருந்து நீர் சுரந்து தயாரா இருக்கும். கணையம் அப்படிங்கிற உறுப்புல வால் பகுதியில தான் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. அதோட தலைப்பகுதி, கழுத்து பகுதியில எல்லாம் நம்ம கொழுப்பு உணவுகளை ஜீரணம் செய்யற மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து தயாரா இருக்கும் எல்லாமே. நல்ல ஹெல்த்தியான பாடியில எல்லாத்துக்கும் பேரு ப்ரீ ஃபார்ம்டு இன்சுலின், ப்ரீ ஃபார்ம்டு என்சைம்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்ப நம்ம சாப்பிட்ட உடனே அது என்ன மாரி உணவு உள்ள போடுறோம், அத ஜீரணிக்கிறதுக்கு என்ன வகையான என்சைம்ஸ் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதெல்லாம் அந்தந்த உறுப்புல இருந்து குடலுக்குள்ளார வந்து சுரந்து அந்த ஜீரணத்த கம்ப்ளீட் பண்ணும். இதுல நம்ம செட்டப்ல அனீமியா, ரத்த சோகை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிறுகுடல்ல தான் இந்த ரத்தம் அயர்ன் அப்படிங்கிறது சத்து பொருளா மாற்றி உறிஞ்சப்படுது. அயர்ன் அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டுல ஏகப்பட்ட ரிச் சோர்சஸ் நெறைய இருக்கு. பேரிச்சம்பழத்துல ஆரம்பிச்சு, முருங்கைக்கீரை, ராகி மாவு, அந்த காலத்துல இந்த இரும்பு பாத்திரங்கள்லயே சமையல் பண்ணாங்க. அதுவே அனீமியாவ தடுத்தது, ரத்த சோகைய தடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஜாகரி, வெல்லம் இது மாரி இரும்பு சத்து நெறைய இருக்கிற பொருட்கள் இருக்கு. அயோனோட ரிக்வயர்மென்ட் நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மி. மில்லிகிராம், மைக்ரோகிராம்ல தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு பேரிச்சம்பழத்திலேயே நமக்கு தேவைய விட அதிகமான இரும்பு சத்து இருக்கும். ஆனாலும் கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர்ற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தாச்சுன்னா, 14 கிராம் இருக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் 10 கிராம், 9 கிராம் அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம சாப்பிடுற உணவுல நம்மள சுத்தி நெறைய அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் இருந்தா கூட, நம்ம பாப்புலேஷன்ல பெரும்பாலும் அயர்ன் டெஃபிஷியன்சி, அனீமியா ரொம்ப காமனா இருக்கு. அத ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். டெய்லி ஒரே ஒரு டேட்ஸ், பேரிச்சம்பழம் அல்லது அது என்ன ஃபார்ம்லாம் சரி, கீரை வகைகள், பிறகு ராகி. நாங்க எங்க குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் டாக்டர்ன்னு அறிமுகப்படுத்துனாங்க. இதுதான் சொல்றது. இந்த டானிக்கு, மருந்து அப்படின்னு நல்லா இருக்கிற உடம்புக்கு போகணுன்ற அவசியம் இல்ல. ஏற்கனவே ரொம்ப வியாதி, ரொம்ப கம்மியா கஷ்டப்படுறாங்க. 2 கிராம், 3 கிராம் ஹீமோகுளோபின்லாம் வச்சுட்டு இருப்பாங்க சில பேரு. டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அது மாரியெல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாயிலும் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குன்னா, மருந்துகள குடுத்து அல்லது அயர்ன் இன்ஜெக்ஷன்ஸ் குடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இல்ல டெலிவரி டைம்ல 6 மாசம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டெலிவரிக்கு 2, 3 மாசம் தான் இருக்கு. இப்ப ஹீமோகுளோபின இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைம்ல அயர்ன் பிரிப்பரேஷன்ஸ நம்ம யூஸ் பண்றதுல அர்த்தம் இருக்கு. அதர்வைஸ் நம்ம அயர்ன் ரிக்வயர்மென்ட் மட்டும் இல்ல. நெறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன சத்து பொருட்கள் ஜிங்க், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அது மாரி எல்லாம் நம்ம தேவை கம்மியா தான் இருக்கும். சத்தான உணவுப் பொருள எடுத்துக்கிட்டாலே சிறுகுடல்ல இருந்து அது போதுமான அளவு உறிஞ்சுக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள போட்டோம்னா, அது எதுவும் உடம்பு எடுத்துக்கிற போறதில்ல. தேவையானது தான் எடுக்கும். தேவையில்லாதது உள்ள போட்டோம்னா, அது மறுபடியும் கழிவு மண்டலம் வழியா வெளியேத்திரும். இப்ப நல்லா இருக்கிற குழந்தைக்கு சும்மா சத்து டானிக் குடுங்க, சத்து டிராப்ஸ் குடுங்கன்னெல்லாம் வந்து சில அம்மாக்கள் கேட்பாங்க. அவங்களுக்கான செய்தி இது. அதனால அவசியம் இல்ல அப்டின்னா, இந்த சத்து டானிக்கு, சத்து மருந்தெல்லாம் குடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. இயல்பா நல்ல சத்தான உணவு குடுத்துட்டு பார்த்துக்கிட்டாலே போதும். குழந்தைங்க இயல்பா வளருவாங்க. அதேபோல இந்த வெயிட் கிரைட்டீரியா ஒண்ணு இருக்கு. இத்தன வயசாயிட்டா இத்தன வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதும், அது நூல் பிடிச்ச மாரி இருக்காது. ஒரு ஒரு குழந்தைக்கும் அவங்க அம்மா, அப்பாவுடைய உடல் அமைப்பு, அவங்க கருவமைப்பு, அத பொறுத்து ஒரே வயசுடைய 2 குழந்தைக்கு 2 விதமா இருக்கும். இப்போ ஒரு வயசாயிட்டா பிறந்த வெயிட்ல இருந்து 3 மடங்கு இருக்கணும் அப்படின்னு கணக்கு சொன்னா, பிறந்தப்ப 2 1/2 கிலோ இருந்தா, ஒரு வயசுல 7 1/2 கிலோ தான் இருக்கும். இன்னொரு குழந்தை பிறந்தப்ப 3 இருந்ததுன்னா, ஒரு வயசுல 9 கிலோ வந்துரும். இப்ப 2மே ஒரு வயசு தான் ஆகுது. ஆனா ஒண்ணு 9 இருக்கு, இன்னொன்னு 7 1/2 இருக்குன்னு வருத்தப்பட தேவையில்ல. ஸோ இதையும் மீறி அந்தந்த கருவமைப்பு, அந்த குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாரி நம்ம ஒருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உடலாலும், மனதாலும். அதனால ஒரு பர்ட்டிகுலர் கிரைட்டீரியாவுல எல்லாரையும் நம்ம ஃபிட் பண்ண முடியாது. இட் வில் பி எ ரேஞ்ச். இப்ப பல்ஸ் ரேட் அப்படிங்கிறது 60லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது மாரி, வெயிட்டும் அப்படிதான் இருக்கும். நம்ம உருவ அமைப்பு அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய தோலின் நிறம் அப்படிதான் இருக்கும். கண்கள்ல உள்ள ஐரிஸோட நிறம் அப்படிதான் இருக்கும். நமக்கு வளர வளர நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வர்றதும் அப்படிங்கிறதும் நம்ம உடல் அமைப்ப பொறுத்து தான் இருக்கும்.
ஸோ அவருக்கு மாதிரியே எனக்கு இருக்கும், எனக்கு மாதிரி அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் இல்ல. ஸோ ஸோ அது மாதிரி அந்த டைஜஷன் அனீமியா அப்படிங்கிறது தவிர்க்கக்கூடிய பிரச்சனை. ரொம்ப காமனா அவைலபிள் ஃபுட்ஸ எடுத்துக்கிட்டாலே போதும். கீரை, காய்கறி, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, ராகி இது மாதிரி சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ இது ஜீரண மண்டலத்துல நமக்கு நம்ம பயிற்சி 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், அப்புறம் மகராசனம், கைப்பயிற்சியிலேருந்தே ஆரம்பிச்சிரும். இந்த பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல ஏற்படுற காந்தம் அப்படிங்கிறது நம்ம குடல் அசைவுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். கூடுதலா கொஞ்சம் நடைப்பயிற்சியும் செஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம குடல் இயக்கத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. காயகல்பம் மற்ற பயிற்சி எல்லாம் வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் அல்லது உள்ளுக்குள்ள இருக்க ப்ராஸ்டேட் அப்படிங்கிற பிரச்சனை அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது இந்த அளவுல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் ஸ்கேன் இருக்கு. நேரடியா உள்ள டியூபை போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற எண்டோஸ்கோபி இருக்கு. வாய் வழியா போடுறது அல்லது மலக்குடல் வழியாக பெருங்குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கறதுக்கு சிம்பிளா ப்ராக்டாஸ்கோப்பின்னு இருக்கு. அப்புறம் சிக்மாய்டாஸ்கோப்பின்னு இருக்கு. அப்புறம் கொலனோஸ்கோப்பின்னு இருக்கு. இன்னும் ஆழமா நடுவுல 2 பக்கமும் இல்ல, நடுவுல உள்ள சிறுகுடலை பார்க்கணும் அப்படின்னா இந்த பேரியம்னு ஒரு மாவை நம்ம சாப்பிட சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு படம் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க. பேரியம் மீல் சீரீஸ் அல்லது பேரியம் அப்படியெல்லாம் பல்வேறு விதமான டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம பயிற்சிகளை எல்லாம் முழுமையா செய்யும்போது நம்ம குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த எதிர்க்கிறது எல்லாமே கூடுதலா உணவு முறை, உணவு மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம யோகா சிஸ்டத்துல என்ன சொல்றாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் தேவையில்லாத டெஸ்ட்டுகள் அல்ல தேவையில்லாத மருந்துகள் சாப்பிடுறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததாக நம்ம உடம்புல உள்ள ரத்தம் அல்லது ரத்த வகைகளை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிளட் குரூப் ஏ, பி, ஏபி, ஓ அப்படியெல்லாம் பிளட் குரூப் சொல்லுவாங்க. நான் நேரம் கருதி இப்ப பிளட் குரூப்போட நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் ஸ்லைடு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வெறும் நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு. அது புஸ்தகத்தை பார்த்துக்கலாம். படம் 2D பிக்சர்ஸ் கொஞ்சம் காமிக்கணும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல அந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் செய்யும்போது ஒரு உறுப்பும் என்ன மாதிரி இருக்கும் ஏற்கனவே பார்த்திருந்தா தானே நான் கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அனுமானம் பண்ண முடியும். ஏற்கனவே பார்க்கலன்னா கல்லீரல் வயிற்றுல எந்த பக்கம் இருக்கும், அது என்ன சைஸ்ல இருக்கும், என்ன ஷேப்ல இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம பார்க்க போற அந்த 2 டைமென்ஷனல் ஸ்லைட்ஸ் உள் உறுப்புகளை அனுமானம் பண்ணுவதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ நம்ம ரத்தத்துக்கு வரும்போது இந்த பிளட் குரூப் வந்து நம்ம உடம்புல ஆன்டிஜென், ஆன்டிபாடி அப்படின்னு 2 வச்சிருக்காங்க. இந்த ஆன்டிஜென் என்ன இருக்கு அல்லது இல்ல ஒருத்தர் ரத்தத்திலையும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரத்த வகைகளை வச்சிருக்கிறாங்க. இப்ப ஏ குரூப் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா அவர் ரத்தத்துல ஏ வகை ஆன்டிஜென் இருக்கும். ஆனா பிக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்கும். ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் அப்படின்னா பி குரூப் ரத்தத்தை இவருக்கு கொடுத்தோம்னா பிரச்சனை ஆயிடும். அதான் அர்த்தம். ஆன்டிஜென் உள்ள இருக்கும். எதிர் குரூப்புக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடி இருக்கும். அது மாதிரி பில பி ஆன்டிஜென் இருக்கும். ஆனா ஆன்டி ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏபில எந்த ஆன்டிபாடி இருக்காது. 2 ஆன்டிஜென் இருக்கும். ஓல ஆன்டிபாடி இருக்கும். எல்லாத்தையும் எதிர்த்து செய்யும். அதனாலதான் ஓ வந்து எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்கலாம். யுனிவர்சல் டோனார்னு பேரு. ஏபி அப்படிங்கிறவரு யூனிவர்சல் அக்செப்டார். யாருக்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தம் வாங்கிக்கலாம். இந்த சமுதாயத்துல அதுக்கப்புறம் கூடவே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. பிளட் குரூப் ஏ மட்டும் சொல்ல மாட்டாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா அது RH ஃபேக்டர், ரீசஸ் மங்கி அப்படிங்கிற ஒரு குரங்கு வகை இனத்துல அந்த குரங்கோட ரத்தத்துல உள்ள ஆன்டிஜென் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. அது இருந்தா நம்ம பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஸோ RH பாசிட்டிவ், நெகட்டிவ். நான் உங்க பிளட் குரூப் என்னன்னா ஏபி பாசிட்டிவ் அல்லது ஏபி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அது அதுக்கு பேர் RH ஃபேக்டர். அது ஒரு ஆப்பிரிக்க குரங்கு இனத்துல இருக்க ரத்தத்தோட ஆன்டிஜென். அது இருந்தா நம்ம பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து
அம்மா, அப்பா குழந்தை உருவாகும்போது அப்பா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ். குழந்தையும் ஃபர்ஸ்ட் குழந்தை பாசிட்டிவா இருந்ததுன்னா, இந்த அம்மாவுடைய நெகட்டிவும், குழந்தையோட பாசிட்டிவும் ஒத்துப்போகாது. ஸோ கருவுல இருக்கும்போது அது அந்த பிளாசென்டான்னு சொல்றாங்க இல்லையா? அது தடுத்துட்டு இருக்கும் 2 ரத்தத்தையும் நஞ்சுக்கொடின்னு சொல்றாங்க. அது அம்மாவோட ரத்தத்தையும், பாப்பாவோட ரத்தத்தையும் மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. பட் டெலிவரி டைம்ல எப்படினாலும் அந்த கிளாம்ப் பண்ணி கட் பண்ணும்போது, கொஞ்சம் அந்த நஞ்சுக்கொடி பிரியும் போதெல்லாம் ரத்தம் மிக்ஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை மிக்ஸ் ஆகி இந்த ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா உடம்ப விட்டு வெளிய வந்துர்றதுனால, அது பாசிட்டிவா இருந்தா கூட அம்மா நெகட்டிவ் பிளட்டோட ரியாக்ட் பண்ணாது. ஆனா, இப்ப அம்மாவோட உடம்பு பிளட் சென்சிடைஸ் ஆயிடும். ஸோ அடுத்து திரும்ப ஒரு வேள பாசிட்டிவ் குழந்தை, அடுத்த குழந்தை பாசிட்டிவ் குழந்தை உள்ள வந்துச்சுன்னா, அந்த கருவ வளர விடாம அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேரு RH இன்கம்பேட்டிபிலிட்டி. இப்ப முதல் பிரெக்னன்சியே அபார்ஷன் எதுவும் ஆகாம கம்ப்ளீட்டா குழந்தை வளர்ந்து வெளிய வந்துருச்சுன்னா இந்த சூழ்நிலை. சப்போஸ் முதல் குழந்தை உருவாகி ஒரு 2 மந்த்ஸ்ல அபார்ட் ஆகுது. அப்பவே சென்சிடைஸ் ஆயிருது அப்படின்னா, இப்போ அம்மாவோட உடம்புல RH பாசிட்டிவ் பேபிக்கு எதிரான அணுக்கள் தயாரா இருக்கும். ஸோ குழந்தை 2 மாசத்துல அபார்ட் ஆயிருச்சு. ஆனா அம்மா உடம்பு சென்சிடைஸ் ஆயிடுச்சு இப்போ. அடுத்தடுத்து கரு உருவாகும்போது அது பாசிட்டிவ் கருவா இருந்தா, அத வளர விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகி தம்பதியருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்ல அப்படிங்கிற காரணங்கள்ல, ஒரு காரணம் இந்த RH இன்கம்பேட்டிபிலிட்டி. இது ஒரு காரணம் தான். குழந்தை இல்லைங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. அப்படி பல்வேறு காரணங்கள்ல ஒரு காரணம். அதனால தான் இப்போ ஜாதகம் பார்க்குற மாரி, முதல்லயே ஃபர்ஸ்ட் டைம் செக்கப்புக்கு போம்போதே அப்பாவோட பிளட் குரூப், அம்மாவோட பிளட் குரூப்பும் சேர்த்து பார்த்துருவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆ பொ அ கொ பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சோனே ஃபர்ஸ்ட் செக்கப் கூட்டு போம்போதே, யூரின், பிளட் ஹீமோகுளோபின் எல்லாம் பார்த்துட்டு, பிளட் குரூப்பிங் அண்ட் RH டைப்பிங் கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்பவே நெகட்டிவ் மதர், RH நெகட்டிவ் மதர்ன்னு தெரிஞ்சாச்சுன்னா, டெலிவரி ஆன உடனே பேபியோட பிளட் குரூப்பையும் செக் பண்ணிட்டு, பேபி பாசிட்டிவா இருந்தா, இப்போ உடனே அம்மாவுக்கு ஒரு ஊசி மருந்து செலுத்துவாங்க. ஆன்டி டி இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கு. அது இந்த சென்சிடைசேஷன தடுத்துரும். அது வந்து 72 மணி நேரத்துக்குள்ள குடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்லலாம் எப்பவுமே தயாரா வச்சிருப்பாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே நெகட்டிவ் மதர், பாசிட்டிவ் பேபி. பிறந்த உடனே பிளட்ட டெஸ்ட் பண்ணிட்டோம். பாப்பா பாசிட்டிவ்னு தெரிஞ்சுச்சு. அம்மாவுக்கு அந்த ஆன்டி டி இன்ஜெக்ஷன குடுத்தாச்சுன்னா, அடுத்த குழந்தைக்கு அது அந்த பிரச்சனைய தொடர விடாது. ஸோ பிளட் குரூப்பிங்ல அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இதுதான். ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அதற்கான பல்வேறு காரணங்களில் ஹஸ்பண்டோட பிளட் குரூப் ஒத்து போகாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான். ஸோ இதுதான் பிளட்ட பத்தி. பிளட்ல திருப்பி நம்ம சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் அப்படியெல்லாம் பார்த்தோம். சிகப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய நிறத்த குடுக்குது. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போன உடனே நாக்கு நீட்டு, கண்ண கீழ மேல பாருன்னு சொல்லி கண்ண கீழ் இமைய அப்படி இறுத்தி பார்க்குறோம். விரல் நுனி நகங்கள பார்க்குறோம். நல்ல ஒரு அ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்குன்னா, அந்த நெகத்த இப்படி அமுக்குனோம்னா, அந்த பிங்க் கலர் ரத்த ஓட்டம் நல்லா போறது தெரியும். காதோட அந்த சாஃப்ட் மடல்கள் அங்கேயும் நல்லா தெரியும். நாக்கை நீட்டும்போது நல்ல பிங்க்கா சிகப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு. சிகப்பு அணுக்கள் நல்லா நெறைய தேவையான அளவு இருக்கு. அப்படிங்கிறத எந்த டெஸ்ட்டும் பண்ணாமலே சொல்லலாம். ஸோ அதோட வேலை என்னன்னா, அந்த ஆக்ஸிஜன நம்ம சுவாசத்திலருந்து வாங்கி நம்ம சொன்னோமே, நுரையீரல், இருதயம், அப்புறம் உடல் முழுக்க கொண்டு போற வேலை. இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துக்கு சிகப்பு நிறத்தை தருவதோடு, இந்த ஆக்ஸிஜன தன்னோட சேர்த்துக்கிட்டு உடம்பு முழுக்க ஒரு ஒரு செல்லுக்கும் போயி குடுத்துட்டு, திரும்ப அங்கருந்து கார்பன் டை ஆக்சைட எடுத்துட்டு, மறுபடியும் அசுத்த ரத்த குழாய் வழியா ஹார்ட்டுக்கு வந்து குடுக்குதுன்னு சொன்னோம். நம்ம படம் பார்க்கும்போது சுத்த ரத்தம் போற குழாய்னா சிகப்பு கலர்ல போட்டுப்பாங்க. அசுத்த ரத்தம் போற குழாய்னா ஒரு ப்ளூ கலர். இப்ப சயனோஸ் ஆகுது. இப்ப சயனைட் பாய்சன்னா ப்ளூ கலர். ஆ உடம்பெல்லாம் இப்ப பாம்பு கடிச்சிச்சுன்னா நீலம் பூத்து போகுது உடம்புன்னு சினிமாக்கள்ல எல்லாம் காமிக்கிறாங்கன்னா, சயனோஸ் ஆகுதுன்னா ரத்தமெல்லாம் அசுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம்.
அதை சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்கு ப்ளூ கலர் அதுதான் நம்ம படத்துல கொடுப்போம். அது மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஹெல்த்தியான பிளட் நல்ல பிங்கா ரெட்டா இருக்கும். சிகப்பு அணுவோட வேலையே அதுதான். வெள்ளை அணுக்கள் வந்தோம்னா அது நோய் தடுப்பாற்றல், இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுறது. உடல்ல பல்வேறு விதமான கிருமிகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனா கிருமி தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிருமி. அதை பத்தி இன்னும் முழுமையா நமக்கு விஷயங்கள் தெரியாது. நம்ம சாதாரணமான சூழ்நிலைகளை பத்தி பேசுவோம். வைரஸோ, பாக்டீரியாவோ, ஃபங்கஸோ, டிபியோ ஏதோ உள்ள வந்துச்சுன்னா, இது வெளியில இருந்து ஒரு ஃபாரின் பாடி உள்ள வந்துருச்சு. இதை உடனே வெளியேற்றணும் அல்லது அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நம்ம உடம்பு ஈடுபடுது. நம்ம இம்யூனிட்டி. அப்பதான் இந்த வெள்ளை அணுக்கள் நிறைய சர்க்குலேஷன்ல வரும். நார்மலா ஒரு 11,000 4,000ல இருந்து 11,000 தான் ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்ல இருக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குன்னா, எடுத்து பார்க்கும்போது 20,000 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு வேண்டாத பொருள் உள்ள வந்திருக்கு. அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சியில இந்த உடம்பு ஈடுபட்டுட்டு இருக்கு. அதனால இந்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிற சோல்ஜர்ஸை சர்க்குலேஷன்ல ரிலீஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் அது ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணி அந்த கிருமியை முழுசா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 4 நாளோ 1 வாரமோ 10 நாளோ கழிச்சு திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்தா அது நார்மலுக்கு வந்துடும். அதுதான். ஸோ அதுதான் வெள்ளை அணுக்களோட வேலை. 3வது பிளேட்லெட்ஸ். அது ரத்தம் காயம் எதுவும் பட்டுட்டா கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிருது இல்லையா? தெரியாம காய்கறி நறுக்கும்போது விரலை கட் பண்ணிக்கிட்டோம்னா தொடர்ந்து ப்ளீட் ஆகாது. கொஞ்ச நேரத்துல அதுவே உறைஞ்சிரும். ஸோ அந்த உறையிற தன்மை அதை நம்ம ரத்தத்துக்கு கொடுக்கறது இந்த பிளேட்லெட்ஸோட வேலை. தொடர்ந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ இயற்கை பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற அந்த வெள்ளை ரத்தம் அப்படின்னு சாதாரண சொல்லுவாங்க. அதோட எண்ணிக்கை கரெக்டான அளவுல இருந்தாதான் ஏதாயிலும் காயம் பட்டுட்டா கூட அது இயல்பா குறிப்பிட்ட நேரத்துல அந்த ரத்தம் உறைஞ்சிரணும் அப்படிங்கிற கணக்கு வரும். பொதுவாகவே காயம் பட்டுட்டா இப்ப நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அந்த காயம்பட்ட பகுதியை நம்ம நெஞ்சு பகுதிக்கு மேல உயர்த்தி வைக்கணும். தொங்க போட்டா நிறைய ஃப்ரெஷ் பிளட் வந்துகிட்டே இருக்கும். இதயத்துல இருந்து தான் பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதய லெவல்லையோ அல்லது இதயத்துக்கு மேலேயோ கையை உயர்த்திட்டோம்னா அது புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து பம்ப் பண்ணி வெளியே வரணும். தொங்க போட்டோம்னா புவி ஈர்ப்பு விசைக்கு அது நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றோம். நிறைய பிளட் வர ஆரம்பிச்சோம். அதனால இமீடியட்டா இந்த பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். விரலை கட் பண்ணிட்டோம்னா நம்ம தலைக்கு மேல அல்லது முடிஞ்ச அளவு உயரமா வச்சுக்கிட்டோம்னா பிளட் வராது. இமீடியட்டா காபி தூள், மஞ்சத்தூள்னு போட்டு அமுக்காம ஒரு சுத்தமான பஞ்சு அல்லது துணி இருந்ததுன்னா அந்த இடத்துல வெறும் அழுத்தம் கொடுத்தா போதும். நம்ம உடம்புல இந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிற அணுக்களோட எண்ணிக்கை சரியா இருந்ததுன்னா 2 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ கழிச்சு எடுத்தீங்கன்னா ப்ளீடிங் தன்னால அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சுத்தமான பஞ்சு அல்லது சுத்தமான துணி, பஞ்செல்லாம் எல்லார் வீட்லயும் இல்ல அப்படின்னா நல்ல ஒரு கிளீன் கிளாத்தை வச்சு அதை கவர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டா போதும். ஸோ வெள்ளை அணுக்களோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக. சிகப்பு அணு ஆக்சிஜனை கொண்டு போகுது. வெள்ளை அணு நோய் எதிர்ப்பு ஆற்றல். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரத்தம் உறையிற தன்மையை அது உறுதிப்படுத்துது. கூடுதலா இன்னும் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. நான் ஒரு சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமாக முக்கியமான விஷயங்களை ரத்தம் சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் படங்களை வேகமா பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப நான் சொன்னதே தான் ஒரு 2D பிக்சர்ஸா காமிக்க முயற்சி பண்றேன். எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவியா இருக்கோ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ ஒரு செல்லோட அமைப்பு, செல் வால், குளுக்குலரசைட், சத்துப்பொருள், அணுக்கரு, குரோமோசோம் அப்படியெல்லாம் சொன்னோம். அதோட 2 டைமென்ஷனல் பிக்சர் இது. அம்மா ஹலோ, ஷேரிங் ஆகலமா? ஷேரிங் ஆகலாம். படம் தெரியலைங்க. ஷேரிங்ல போயிட்டு பண்ணணுமா? இப்ப வருதுமா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன்.
இது ஒரு செல்லோட அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் சொன்னோம் இல்லையா? இது வந்து டயக்ராம் தான். இன்டர்நெட்ல எல்லாம் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலான பிக்சர்ஸ் கிடைக்கும். இதுல அந்த நடுவுல ப்ளூ கலர்ல தெரியுது. அதுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண நியூக்ளியஸ். அதுக்குள்ளார இருக்கிற புழு போன்ற குரோமோசோம். மரபு ரீதியாக சில விஷயங்கள் கடத்தப்படுகின்றன சொன்னோம். ஒரு குரோமோசோமோட தோற்றம் இதுதான். இது பல்வேறு செல்கள், அதோட ஷேப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா சேம் ஷேப்பும் சேம் ஃபங்க்ஷனும் உள்ள செல்கள் எல்லாம் சேர்ந்தாதான் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஆர்கன் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு நர்வ் செல் எப்படி இருக்கு, ஒரு ரெட் பிளட் செல் எப்படி இருக்கு, ஒரு மசில் செல் எப்படி இருக்குங்கிற படம் இது. ஒரு நரம்பு செல் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த சிக்னல் தான் நரம்பு செல்லை பொறுத்த அளவு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் கடந்து. சப்போஸ் நம்ம ஒரு சூடான பொருளை தொட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கையை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த இம்பல்ஸ் இம்மிடியட்டா போய் ஸ்பைனல் கார்ட்ல போய் ரீச் ஆகி அது மூளை வரைக்கும் போகாம இம்மிடியட்டா ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் எல்லாம் எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான். அது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கடத்தப்படும் போது இந்த மாதிரியான ஷேப்ஸ்ல அது கடத்தப்படுகிறது. இது ஒரு டிராப் பிளட் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் படியில வச்சு பார்த்தோம்னா என்ன தெரியும்? பின்னாடி சின்ன சின்ன வட்டமா நிறைய தெரிகிறதெல்லாம் தான் சிகப்பு அணுக்கள். பெருசு பெருசா தெரிகிறதெல்லாம் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் WBCஸ்ன்னு சொல்றது. அதுல 5 வகை இருக்கு. அது எல்லாமே இதுல தெரியுது. அதோட எண்ணிக்கையோட கணக்க வச்சு அது என்ன மாதிரி ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ற வழிகள் எல்லாம் இருக்கு. நம்ம தசைகளை பார்த்ததுக்கு அப்புறம் எலும்புகள் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் விட்டு போச்சு. முதுகெலும்பு நம்ம யோகம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைனல் கார்ட் தியானம் எக்ஸசைஸ் கத்துக்கிட்டு தியானம் கத்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது தவம் பண்ணும்போது கண்களை மூடி கைகளை கோர்த்து முதுகு தண்டை நேரா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முதுகு தண்டுல 33 எலும்பு வரிசையா இருக்கு. 24 எலும்பு தனித்தனியா இருக்கும். அப்புறம் ஒரு 5 எலும்பு ஒண்ணா சேர்ந்து சேக்ரம் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இன்னொரு 4 எலும்பு ஒண்ணா சேர்ந்து காக்சிக்ஸ்ங்கிற பேர்ல இருக்கும். அது ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த 2 எலும்புக்கு நடுவுல குருத்தெலும்பு இன்டர்வெர்டபிரல் டிஸ்க்னு ஒண்ணு இருக்கும். இந்த 33 எலும்புகளுக்கு நடுவுல 31 ஜோடி நரம்பு வெளியில வரும். அந்த நரம்புகள் தான் வந்து நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நர்வ் சப்ளை, தொடுற உணர்ச்சி, சூடான உணர்ச்சி, குத்துற உணர்ச்சி, அழுத்துற உணர்ச்சி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அது வருது. ஸோ அது எல்லாம் ஒரு வளைஞ்ச எஸ் ஷேப்ல அடுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கும். நம்ம கழுத்து சார்ந்தது சர்வைக்கல் வெர்டெப்ரா, அப்புறம் மார்பு சார்ந்தது தொராசிக் வெர்டெப்ரா, அப்புறம் இடுப்பு சார்ந்தது லம்பார் வெர்டெப்ரா, அப்புறம் கீழே சேக்ரம் அண்ட் காக்சிக்ஸ், சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சேக்ரம், காக்சிக்ஸ். ஸோ 33 எலும்பு இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதுகு எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க முதுகெலும்பை விட்டாச்சுன்னா உள்ள கபாலம் அப்படிங்கிறது வந்து ஸ்கல். நம்ம பிறக்கும்போது அது 4 தனித்தனி எலும்பா இருந்தது. வளரும் போது ஒன்னா சேர்ந்து ஒரே எலும்பா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த மூட்டு சூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. போன்ல இருக்க ஜாயின்ட்ஸ். அதுதான் இப்போ ஒரு ஸ்கல் போனை பார்க்குறோம். இது அந்த முதுகெலும்பு வெர்டெப்ரல் காலம். T11 அப்படிங்கிற பேர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அது தொராசிக்ல 11வது எலும்பு. மொத்தம் 12 எலும்பு இருக்கு. அதுக்கு மேல ஒரு 10 எலும்பு இருக்கு. அதுக்கப்புறம் செர்வைக்கல் 7 எலும்பு இருக்கு. கீழே L1 போட்டிருக்கிறது லம்பார். அப்புறம் இடுப்பு எலும்பு. இது தொடை எலும்பும் இடுப்பெலும்பும் சேர்ற ஜாயிண்ட்ஸ் பத்தி எல்லாம் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இருக்கு. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இது முதுகெலும்போட பின்பகுதி. நம்ம நடுமுதுகுல பின்பக்கம் இருக்கா இல்லை அப்படியே விரல்களை விட்டு வருடிட்டு போனா ஸ்மூத்தா இருக்காது. அங்கங்க ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்கும். அது வெர்டெப்ரல் ஸ்பைனோட பேர்.
இப்ப இந்த படத்துல நம்ம அந்த தசைகள், வரி தசைகள், நம்ம விருப்பத்துக்கு இயக்குற தசைகள், வாலண்டரி மசில்ஸ் அதுல கோடு கோடா இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ்ன்னு சொன்னோம். இப்ப இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தசைகளுக்குள்ளலாம் ஒரு கோடு தெரியும். கோடு கோடா போட்ட மாரி தெரியும். அதுதான் நம்ம தோல நீக்கிட்டு, தோலுக்கு அடுத்த லேயர்ல ஒரு கொழுப்பு இருக்கும். கொழுப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். இது அதேதான். இன்னொரு நம்ம முழங்கை பகுதி இது. இதுல அந்த ரெட் கலர்ல தெரியிறது தான் அந்த ஃப்ளஷி போர்ஷன். அதோட எண்ட் வந்து ஒயிட்டா காமிச்சிருக்காங்க. அது டெண்டன், தசை நார் அப்படின்னு பேரு. இப்போ ஒரு மூட்டை அசைக்கிறோம் அப்படின்னா, அந்த அசைவுக்கு காரணமான மசில்ஸ் வந்து அந்த மூட்டுக்கு முன்பக்கம் இருந்தே ஆரம்பிச்சுரும். இப்ப எல்போவ அசைக்கிறோம்னா, எல்போக்கு மேலேயே அந்த மசிலோட ஆரிஜின் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயிண்ட்ட கடந்து அதுக்கு அடுத்த ஜாயிண்ட்லயோ, நடுவுலயோ தான் அது முடியும். அது இன்சர்ஷன் பேரு. ஸோ இந்த தசை இப்ப சுருங்கும்போது தான் அந்த பர்ட்டிகுலர் மூட்டுல மூவ்மெண்ட் நடக்கும், இயக்கம் நடக்கும். ஸோ உதாரணத்துக்கு எல்போ சொன்னேன். எல்லா ஜாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட்டும் அப்படி ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஆரிஜினேட்டிங் ப்ராக்சிமல் டு த ஜாயிண்ட், கெட்டிங் இன்சர்ட்டட் டிஸ்டல் டு த ஜாயிண்ட். அப்பதான் அந்த மூவ்மெண்ட் நடக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுவும் விருப்ப இயக்க தசைகள் தான். அதுக்கு தசை நார்ன்னு இருக்கு. இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரத்த குழாயெல்லாம் ரெட் கலர்ல குட்டியா போட்டிருப்பாங்க. மஞ்ச கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் நரம்புகள். அ அசுத்த ரத்தத்த கொண்டு போறதுன்னா ப்ளூ கலர்ல போடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நெஞ்சுக்கூடு. நெஞ்சுக்கூட அப்படியே உள்ள ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா 2 நுரையீரல் தெரியுது. மேல நம்ம காலர் போன்ஸ் தெரியுது. அந்த நெஞ்சுக்கூடு கீழ்ப்பகுதியில கல்லீரல் தெரியுது. சின்னதா பச்சையா ஒரு டிப் மட்டும் தெரியறது தான் பித்தப்பை. இன்னொன்னு ஸ்டொமக். அப்புறம் ஸ்ப்ளீன். இது எல்லாமே நம்ம மேல இருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியுது. நுரையீரல், இருதயம் அது நெஞ்சுக்கூடுக்குள்ள இருக்கு. வயித்துல கல்லீரலோட ரைட் லோப், லெஃப்ட் லோப் தெரியுது. ஸ்டொமக் தெரியுது. கால் பிளாடரோட டிப் தெரியுது. ஸ்ப்ளீன் ரொம்ப மறைஞ்சிருக்கு. ஆனா கிட்னி தெரியல. ஏன்னா அது போஸ்டீரியர் ஆர்கன். அடுத்த படத்துல அது தெரியும். இப்ப இந்த படத்துல கிட்னி தெரியுது. இப்ப கிட்னி மசாஜ்ன்னு நம்ம பயிற்சியில பண்ணும்போது வஜ்ராசனம் போட்டுட்டு பின்பக்கம் தான் மேல இருந்து கீழ வரைக்கும் வருடி குடுக்கிறதா நமக்கு சாமிஜி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கிட்னி 2 கிட்னி ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னி 2ம் ஒரே லெவல்ல இருக்காது. ரைட் கிட்னி கொஞ்சம் கீழ இறங்கி இருக்கு. ஏன்னா கிட்னிங்கிறது நம்ம குழந்தையா இருக்கும்போது வயித்தோட கீழ் பகுதியில உருவாகி குழந்தை வளர வளர அப்படியே மேல வந்து பிறக்கும்போது இந்த பொசிஷன்ல வந்து நின்றும். அப்ப பொசிஷன்ல வரும்போது ரைட் சைடுல கல்லீரல் அப்படிங்கிறது பெரிய உறுப்பு. அது ஓரளவுக்கு மேல கிட்னிய மேல வர விடாம தடுத்துரும். ஆனா லெஃப்ட் சைடுல நுரையீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு. அது சின்ன உறுப்பு. அதனால லெஃப்ட் கிட்னிய அது இன்னும் கொஞ்சம் மேல வர அனுமதிச்சுரும். ஸோ ரைட் கிட்னியும், லெஃப்ட் கிட்னியும் லெவல் நார்மலாவே ஒண்ணுக்கொண்ணு மேலேயும் கீழயும் தான் இருக்கும். சில நேரம் இப்படி மேல வர வேண்டிய கிட்னி பாதியிலேயே நின்றும். எக்டோபிக் கிட்னின்னு பேரு. நம்ம உடம்புல எல்லா அமைப்புகள்லயும் இயற்கையாகவே நார்மலா என்ன நடக்கணுமோ அத விட்டுட்டு வேற ஏதாவது நடந்துரும். அதுதான் அது அப்நார்மாலிட்டி. ஆனா நடந்துட்டு மத்தபடி செயல்பாடுகள்ல அது பாட்டுக்கு நார்மலா பண்ணிட்டு இருக்கும். அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்ப 2 கிட்னியும் ஃபியூஸ் ஆகிற சூழ்நிலையும் இருக்கு. ஹார்ஸ் ஷூ கிட்னின்னு சொல்லுவாங்க. இப்ப 2 கிட்னி தனித்தனியா இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லாம வலதும், இடதும் சேர்ந்து அப்படி ஒரு சி ஷேப்ல ஹார்ஸ் ஷூ மாரியா இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கு. ஸோ கிட்னி மசாஜ் ஏன் பின்பக்கம் பண்றோம்? ஏன்னா அது போஸ்டீரியர் ஆர்கன். இந்த பக்கமும் நுரையீரலோட பின்பகுதி தெரியுது. கல்லீரலோட பின்பகுதி தெரியுது. மண்ணீரலோட பின்பகுதி தெரியுது. முக்கியமா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, கிட்னிக்கு தலைப்பக்கம் ஒரு எல்லோ கலர்ல முக்கோண வடிவுல ஒரு கேப் இருக்கு. அதுதான் அட்ரினல். தியானம் பண்ணும்போது மணிப்பூரக மையம், அது அட்ரினல் சுரப்பிக்கானதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த அட்ரினலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் தான். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல நீங்க அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். இது இப்போ அடுத்த லெவல். நுரையீரல்ல காத்தெல்லாம் பங்க்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். இருதயத்தையும் அதிலிருந்து புறப்படுகிற இரத்த குழாய்கள் மேல் பக்கமா கழுத்துக்கும், மூளைக்கும் போற மாரியான படங்கள இதுல காமிச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க சிகப்பா இருக்கிற குழாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்த ரத்தத்த கொண்டு போறது.
ப்ளூவா இருக்கிறதெல்லாம் அசுத்த ரத்தத்தை கொண்டு வர்றது, வெளியில கொடுத்துட்டு திரும்ப உள்ள கொண்டு வர்றது. இதுல இன்னும் க்ளோஸ் அப் லுக், அந்த குழாய் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, சிகப்பா. அசெண்டிங் அயோட்டா, ஆர்ச் ஆஃப் அயோட்டா, டிசெண்டிங் அயோட்டான்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஒரே ரத்த குழாய் தான், அது ஒரு ஏரியாலையும் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம். அப்போ அதே போல ப்ளூ கலர்ல மேல இருந்து வருது, கையில இருந்து வருது, அதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேரு சுப்பீரியர் வீனா கேவா. கீழ இருந்து வயிற்றுல இருந்து வந்தா இன்ஃபீரியர் வீனா கேவா, அப்படியெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட்டை மட்டும் தனியா எடுத்து பார்க்குறோம். அதேதான், சிகப்பு குழாய், ப்ளூ குழாய், மேல உள்ள கொழுப்பு. அடுத்த படத்துல தனக்குத்தானே ரத்தம் கொடுத்துக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, கொரோனரி ஆர்டரிஸ் ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த 2 ரத்த குழாயும் இந்த படத்துல தெரியுது. சின்னதா கம்பளி பூச்சி மாதிரி, ஒரு பூச்சி மாதிரி படம் போட்டிருக்காங்க அந்த ஹார்ட் மேலேயே. அகைன் இதுலயும் ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு. ரெட் சுத்த ரத்தத்தை கொடுக்கும், ப்ளூ அசுத்த ரத்தத்தை திருப்பி கொண்டு போகும். அந்த சிஸ்டோலி டயஸ்டோலி சுருங்கி விரிகிற நிலைகள்ல, விரிஞ்ச நிலையில தனக்குத்தானே ரத்தம் கொடுத்துக்கிறோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு இந்த படம். அதேதான், கொரோனரி ஆர்டரிஸ் ரைட் அண்ட் லெஃப்ட். இந்த லெஃப்ட் தான் மறுபடியும் இன்னும் 2ஆ பிரியும். அப்போ மொத்தம் 3 ரத்த குழாய் இருதயத்துக்கு, மேஜர் ரத்த குழாய். இப்போ நீங்க ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க 3லயுமே அடப்பு இருக்கு அல்லது 2ல அடப்பு இருக்கு, ட்ரிபிள் வெசல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி மீனிங்னா, ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில 3 மேஜர் குழாயிலையுமே இத்தனை சதவீதம் அடைப்பு இருக்கு. அப்புறம் அது வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாகுமா, இல்ல ஸ்டென்டிங் பண்ணணுமா, இல்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் அடுத்தடுத்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் நான் ஹார்ட் ஒரு 300 கிராம் தசையாலான உறுப்பு, விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. இப்போ ஒரு கட் செக்ஷன் எடுத்திருக்கோம். இதுல 4 அறைகளும் உங்களுக்கு தெரியும். அதுல அந்த பெருசா தெரிகிறது, அதோட சுவர் திக்கா தெரிகிறது தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதுக்கு மேல இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம். படத்துல இடது பக்கம் இருக்கிறது, நம்ம பார்க்கும்போது இடது பக்கம் இருக்கிறது ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள். நம்ம பார்க்குறோம் லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஆனா ஹார்ட்டுக்கு அது ரைட்டு. ஒரு உடம்புல பொறுத்துனா அது ரைட் சைடு. நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது இப்போ படத்துல லெஃப்ட் சைடு பார்க்கணும். இப்போ இதுல 4 வால்வுகள் இருக்கு. மைட்ரல் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு, அயோட்டிக் வால்வு, பல்மனரி வால்வு. இந்த எல்லாமே மாறி மாறி இந்த 4 அறைகளுக்குள்ள ரத்தத்தை வாங்குறதும், இன்னொரு இடத்துல செலுத்துறதும், மறுபடியும் வாங்குறதும், வால்வு திறக்கிறதும் மூடுறதும் திரும்ப திரும்ப நடக்கும். இது எல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை இது வேலை பண்ணணும்னா லெஸ் தேன் 1 செகண்ட், தட் இஸ் 0.8 செகண்ட்ல இத்தனை வேலையும் மாறி 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 திரும்ப திரும்ப நடக்கும். நீங்க அந்த எக்கோ அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தோம்னா தெரியும், ஒன்னொன்னும் எப்படி எப்படி மாறி மாறி துடிச்சிட்டு இருக்குன்றது. யாருக்காயிலும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த எக்கோ பண்ணும்போது நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 அறைகளும் ஒன்னொன்னும் ஒரு ஒரு வேலையை எப்படி செய்யுது, ஒரு ஒரு கோஆர்டினேட்டட் மெத்தட்ல எப்படி செய்யுதுங்கிறது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் அடைப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த பலூன் ஸ்டென்டிங்னு பண்றாங்க. அந்த லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் படத்துல அந்த கொழுப்பெல்லாம் படிஞ்சு மஞ்ச கலர்ல அந்த லியூமன் அந்த துவாரத்தை சின்னதாக்கி வச்சிருக்கு. இப்ப உள்ள ஸ்டென்ட் போட்டு அதை பலூனை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்ச உடனே பக்கத்துல உள்ள படத்துல அந்த பாதை மறுபடியும் நார்மல் ஆக்கப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த பிரின்சிபல். மறுபடியும் இந்த நல்லா ஆக்குன பாதை வழியா ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓடும் அப்படிங்கிறது தான். இது அகைன் ஹார்ட்டோட இன்னொரு படம். இது நுரையீரல் ரைட் லெஃப்ட். நம்ம சுவாசம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து மூச்சுக்குழல் லெஃப்ட் ரைட்டு. இதுல இந்த குறுக்கால கோடு மாதிரி போட்டிருக்காங்க நுரையீரல்ல, அதுதான் லோப்ஸ். இந்த இதுல நல்லா தெரியுது, வலது பக்கம் 3 பிரிவா இருக்கும். அதாவது நம்ம படம் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு, ஆனா ஒரிஜினலா அது ரைட்ல. ஸோ அது 3 லோப் இருக்கு. லெஃப்ட் சைட்ல 2 லோப் தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்ல ஹார்ட் அப்படிங்கிற ஒரு குட்டி ஆர்கனை அங்க அகாமடேட் பண்ணணும். அதனால அந்த ஷேப்பே கட் ஆயிருக்கும், இந்த பக்கம் இருக்காத மாதிரி. நடுவுல ஹார்ட் இருக்கணும். இன்னும் ஃபர்தரா பிரிக்கிறது தான் இந்த படம். லோப்ஸையும் ஃபர்தரா பிரிச்சா செக்மெண்ட்ஸ். இப்போ ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ரத்த ஓட்டம் தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ இதுல ஒரு செக்மெண்ட் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அதை மட்டும் மற்ற செக்மெண்ட்ஸுக்கு பாதிப்பு இல்லாம கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், இஃப் அட் ஆல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா. ஸோ அந்த அளவு தனித்தனி ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால
அத்தனை பகுதியும் விரிவடையுங்கிறதுல நம்ம மூச்சு பயிற்சி உதவும். இது அந்த காற்று போற பாதை, மூச்சு குழல், அதோட வடிவமைப்பு. ஒரு மரத்துல கிளைகள் வேர்ல இருந்து பிரிஞ்சுட்டே போற மாதிரி மெயின் மூச்சு குழல்ல இருந்து கடைசியா காற்று பரிமாற்றம் நடக்கிற அந்த ஆல்வியோலஸ் வரைக்கும் இந்த காற்று போற பாதை பிரிஞ்சு 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 கடைசி சின்னதாயிடும். இது கண் பயிற்சிக்கான படம். இதுல கண்ணை சுத்தி இருக்கிற தசைகள் எல்லாம் நம்ம பயிற்சியில எப்படி இயக்குறோம் அப்படிங்கிறது இது நான் விளக்கல. ஸோ இதுதான் உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்துட்டு பார்த்தோம்னா வெறும் மார்பு கூடும் வயிறும் தெரியுது. நடுவுல டயப்ரம், தமிழ்ல சொன்னா உதர விதானம், அதுதான் மார்பையும் வயித்தையும் அந்த கேவிட்டிஸை செப்பரேட் பண்றது நம்ம வயிறு. ஸோ நுரையீரல் மேல இருக்கு, வயிற்றுல உள்ள உறுப்புகள்லாம் கீழே இருக்கு. இது உமிழ்நீர் சுரப்பிகள். பல்ல மென்னு உணவுப் பொருள் எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னோம். 3 விதமான உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. பரோட்டிட், சப்மாண்டிபுலர், சப்லிங்குவல். அங்கேயும் உமிழ்நீர் ரெடியா தான் இருக்கும். நம்ம சாப்பாடு உணவு போட்ட உடனே வாயில சுவரம் திறந்து ஜீரணத்துக்கு உதவும். இந்த படத்துல மேல இருக்கிறதுல கல்லீரல், லிவர் தெரியுது. பச்சை கலர்ல சின்னதா இருக்கிறது தான் கால் பிளாடர், பித்தப்பை. இந்த பக்கம் ஜே ஷேப்ல பெருசா இருக்கிறது தான் ஸ்டொமக், இரைப்பை. அதுதான் அது ஒரு எலாஸ்டிக் ஆர்கன். அது நிறைய சாப்பிட்டோம்னா டிஸ்டன்ட் ஆகி விரிஞ்சு கொடுக்கும். ஒண்ணுமே சாப்பிடாம வயிறு பட்னி போட்டுட்டே இருந்தோம்னா நல்லா சுருங்கிடும். ஸோ இட் இஸ் அன் ஆல் அவர் ஆர்கன்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஆர்கன்ஸ், இந்த டியூபுலர் ஆர்கன்ஸ் எல்லாம். ஸ்டொமக், அது கீழே மஞ்சளா ஒரு திரை மாதிரி ஒண்ணு போட்டிருக்கு, அது ஒமண்டம்னு பேரு. கீழே உள்ள படத்துல அந்த ஒமண்டத்தையும் காமிச்சிருக்காங்க. ஸ்டொமக்கை லிஃப்ட் பண்ணி பேங்க்ரியாஸ் அல்லது கணையம் அப்படிங்கிற உறுப்பையும் இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்க கல்லீரல் பார்த்துக்கலாம், பித்தப்பை பார்த்துக்கலாம், இரைப்பை பார்த்துக்கலாம், ஸ்டொமக் பார்த்துக்கலாம். கீழே பேங்க்ரியாஸும் ஒரு மீன் மாதிரி நீளமா குறுக்கு வாக்குல ஒரு எல்லோ அண்ட் ப்ரௌன் ஸ்டெயின்ல இருக்கு. இதுவும் அதே படம் தான், இன்னும் கொஞ்சம் க்ளோசர் லுக். அதே கால் பிளாடர், லிவர், ஸ்டொமக். இந்த கீழே உள்ள படத்துல ஒரு கால் பிளாடர் எப்படி இருக்கு, அதுல நீர் சுரந்து அந்த டக்ட் வழியா இன்டெஸ்டைனுக்கு எப்படி போகுது. கொழுப்பு நிறைந்த உணவு சாப்பிடும்போது இந்த கால் பிளாடர்ல இருக்கிற நீர் வந்து சிறுகுடல்ல வந்து ஜீரணத்துக்கு உதவும். இதுதான் சிறுகுடல் புழு போல நிறைய அடிக்கணக்குல உள்ள வயிற்றுல சுருண்டிருக்கும்னு சொன்னோம். இப்ப பெருங்குடல்ல ஒரு பகுதி ஃப்ரீயா மூவ் ஆகும் வயிற்றுக்குள்ள. அதனால அதை யூ ஷேப்ல மாலை மாதிரி நிமித்தி வச்சிருக்காங்க. நடுவுல சின்னதா தெரியுறது, சின்ன டயமீட்டர் விட்த்ல தெரிகிறது தான் சிறுகுடல் நடுப்பகுதியில. அகலமா தெரிகிறது பெருங்குடல். நம்ம படம் பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல கீழே பெருங்குடலோட ஆரம்ப பகுதி இருக்கு. அது அப்படியே மேல போய் மறுபடியும் குறுக்கால போய் மறுபடியும் கீழே வந்து மலக்குடலா மாதிரி வெளியே வரும். இந்த படத்துல நடுவுல தெரிகிறது புழு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கிறதெல்லாம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். அங்கதான் சத்து பொருள் எல்லாம் உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. இது பெருங்குடலும் சிறுகுடலும் சந்திக்கின்ற பகுதி. அகைன் அந்த லியூமன் எது பெருசா இருக்கோ அது பெருங்குடல். நீங்க படத்தை கூர்ந்து பாத்தீங்கன்னா சீக்கம் அப்படின்னு லேபிள் பண்ணிருக்காங்க கீழே, அதுதான் பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடம். அப்பண்டிக்ஸும் லேபிள் பண்ணிருக்காங்க, அது குடல் வால். இன்னொன்னு சிறுகுடலோட முடிவு பகுதி இலியம், டெர்மினல் இலியம் அப்படிங்கிறது. இந்த சிறுகுடலும் பெருங்குடலும் சந்திக்கின்ற இடத்துல கூட நம்ம 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல ஒரு பாயிண்ட் வரும். இது முழுக்க இன்னும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி அங்கங்க ஒரு பகுதியை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க கல்லீரல் பார்க்கலாம், பித்தப்பை பார்க்கலாம், இரைப்பை ஸ்டொமக்கை கட் பண்ணி அந்த கட் எண்டை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆரம்பிக்கிறத காமிச்சிருக்காங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன் அதோட குறுக்கு பகுதியை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. குறுக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ் கோலனை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அது ஒரு எஸ் ஷேப்ல கீழே வந்து மலக்குடலா மாதிரி வெளியே போற வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இப்போ மற்ற உறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு வெறும் கிட்னி, அட்ரினல் மட்டும் தெரியுது இதுல. ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி, கீழே யுட்ரஸும் யூரினரி பிளாடரும் தெரியுது சின்னதா. மேல உள்ள படத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா 2 கிட்னி தெரியுது. அந்த ரத்த குழாய்கள் ரெண்டும் சிகப்பு ப்ளூ கலரா தெரியுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா யுட்ரஸ், யூரினரி பிளாடர், ரெக்டம் 3 லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கர்ப்பப்பை, அது ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப். இது இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்றதுக்கு 2 லங்ஸு, நடுவுல ஹார்ட், லிவர், கால் பிளாடர், ஸ்டொமக். இந்த படத்துல தான் ஸ்பிளீன் ரொம்ப நல்லா தெரியுது.
இந்த கணையம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது நமக்கு வலது பக்கம் ஒரு வயலட் கலர்ல ஒரு உறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்ப்ளீன், மண்ணீரல். நம்ம பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட்ல லிவருக்கு கீழே தான் கிட்னி. அதோட கேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல முக்கோண வடிவுல ஒரு கொழுப்பு மாதிரி இருக்கு. அதுதான் அட்ரினல். இந்த நீள் வாக்குல குறுக்கு வாக்குல நீளமா ஒரு அரிவாள் போல போற ஒரு உறுப்பு தான் பேங்க்ரியாஸ். ஸோ இந்த படத்தை நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா உறுப்புகளும் என்ன ரேஷியோல நம்ம உடம்புல வயிற்றுக்குள்ள இருக்குங்கிறது ஒரு அனுமானம் பண்ண முடியும். அகைன் கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர். ஸோ அந்த அளவுல படங்கள் நேரமும் கருதி நான் அதோட நிறுத்திக்கலாம். ஸோ உடல் அமைப்பு விஞ்ஞான பார்வை அப்படிங்கிறதுல என்னால முடிஞ்ச அளவு நம்ம புக்ல இருக்கிறதையே நமக்கு ஒரு விளக்கமா சொல்லி முடிந்த அளவு படங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இது உதவியாக இருக்க வேண்டும் என்று குருவை வேண்டி வாய்ப்பு கொடுத்த ஐயா சுக்கலிங்கம் ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள், ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.